பேர் என்ன? கார்த்திக். எந்த ஊரு? ஓடக்காஞ்சப்பட்டி. ஓடக்காஞ்சப்பட்டியா? ஆமாங்க. உன் ஊர் பேருக்கும் உன் பேருக்கும் சம்பந்தமே இல்லையே. செல்லம், புரோக்கர் புண்ணிய கோட்டி வந்திருக்காரு. அம்மா, கார்த்திக்னு இவனை எனக்கு நல்லா தெரியும். மேல பென்ட் ஹவுஸ் வாடகைக்கு கொடுக்குறீங்களா? ஏப்பா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்க. அவனை கேட்டா நீ பதில் சொல்றியா? சரி சொல்லையா. ஆயிடுச்சுங்க. எத்தனை பசங்க இருக்காங்க? சாந்தி முகூர்த்தமே நடக்கலங்க. என்னையா இது? இந்த மாநகரத்துல வீடு கிடைக்கலன்னு வீட்டுக்காரியா ஊர்லயே விட்டுட்டாங்க. ஆமாங்க. ஐயோ பாவம். பாவம் இல்லங்க, புண்ணியம். நீங்க மட்டும் வீடு கொடுத்தா அந்த கனகாரியத்தை உங்க கையாலேயே செஞ்சு வச்சிடலாங்க. இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறதுக்கு என்ன சாட்சி? அது உள்ள அடுப்புல கூட்டு தீஞ்சிக்கிட்டு இருக்கு, அது என்னன்னு பாருங்க. சாட்சி என்ன இருக்கு? பொண்ணா இருந்தா தாலியை காட்டுவா. பாவம் பையன் இல்லையா, எதை காட்டுவா சொல்லுங்க. சாட்சினா அதான்யா, போட்டோ கிட்ட ஏதாவது இருக்கான்னு கேக்குறேன். போட்டோ பார்க்கறேன். இருக்குங்க, இந்தாங்க. சரி. சூப்பரா இருக்கு. சார், பையனுக்கு என்ன ட்ரெயின் கொடுக்கணும்? ஹீரோவா வில்லனா? சார், ஹீரோவா தான் சார் ஆகணும். ஹீரோ ஆகணும்னா 1 லட்சம் ரூபா ஆகும். கொடுத்துருக்க சார். சார், ரொம்ப அதிகம். ஒரு 50 ரூபா தரேன் சார். சார், 50 ரூபா கொடுத்தீங்கன்னா வில்லனா தான் சார் ஆக முடியும். அவன் ஏற்கனவே வில்லனா தான் சார் இருக்கான். அப்ப வில்லன் ஆக்கிருங்க. வில்லனா இருந்தா பப்ளிக் சப்போர்ட் கிடைக்காது சார். ஹீரோவா இருந்தா தான் கட்சி ஆரம்பிக்க முடியும். அட்லீஸ்ட் ஒரு சிஎம் ஆகணும்ல. ஓஹோ, அப்ப நீண்ட கால திட்டத்தோட தான் பையனை ஹீரோ ஆக்க துடிக்கிறீங்க. ஆக்கிர வேண்டியதான். நான் எவ்வளவு முட்டாள்னு எனக்கே தெரியாது. நான் எவ்வளவு முட்டாள்னு எனக்கே தெரியாது. நான் எவ்வளவு முட்டாள்னு எனக்கே தெரியுதுடா. கட்டிக்கினவன் விட்டு புட்டான், வெச்சிக்கினவன் செத்து புட்டான். ஆளுக்கு என்ன சொன்ன? ஃபீலிங் வேணும்டா, ஃபீலிங். சரி. விக்ரம் இருக்கார்ல, விக்ரம் அண்ணே படம் பாத்தீங்கல்ல? ஆமா. அது அம்பி கேரக்டர், அம்பி கேரக்டர். எங்க ட்ரைனிங்க? எங்க? தோ தருமல. அதே படத்துல ரெமோகோட் வருது, ரெமோகோட். அதுக்கு ட்ரைனிங்க. எங்க? இதோ தருமல. அஜித் வரலாறு படத்துல சும்மா சலக்கு 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 நடப்பாரு. அதே ட்ரைனிங்க. அது எங்க? தோ மேலதான். ஏன் சார் இதெல்லாம் விடுங்க சார். நம்ம சூப்பர் ஸ்டார் காரே, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சந்திரமுகி படம் பாத்தீங்கல்ல? அதுல லக்கலக்கா லக்கலக்கா லக்கா அதங்க ட்ரைனிங். மேலையா? இல்ல சார், எல்லாம் கீழே சார். சார், இங்க கீழே தான் சூப்பர் ஸ்டார், சுப்ரீம் ஸ்டார், ப்ளூ ஸ்டார், மெகா ஸ்டார் எல்லா ஸ்டார் உருவான சார். இதெல்லாம் பேப்பர்ல வரவே இல்லையே சார். வரணுமா? எப்படி வரணுமா? அதனாலதான் சார் அவங்க எல்லாம் ஏன் மேலேயும் இன்ஸ்டிடியூட் மேலேயும் தனி மரியாதை வச்சிருக்காங்க. ஏங்க இங்க வாங்க. அப்பா, இங்க நாங்க கவனிச்சோம். நீங்க வாயை மூடிக்கிட்டு வெளியில போய் நின்னுங்க. இல்ல படம் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. போங்க சார். நான் சொல்றேன். இருடா. பேசி கொடுக்குறேன், இருடா. கொடுத்துருங்கப்பா. என்னமா? அந்த ஓடக்காஞ்சப்பட்டி கார்த்திக். ஆமா, ஹீரோ சான்ஸ் 1 லட்சம் ரூபாய் கட்ட சொல்லி லெட்டர் போட்டுருந்தோமே. கட்டிட்டாரு சார். கட்டிட்டாரா? சார், 2 சீட்ல 1 போயிடுச்சு, 1 தான் இருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கான்னு பாத்துங்க. இருடா, சொன்னா கேளுங்க. போடுறா. என்ன ஹீரோ? ஏன் சார் பையனோட ஆர்வத்தை கெடுக்குறீங்க? நீ உட்கார்ப்பா. நீ ஏன் படிக்கிற? அந்த கார்த்திக் கிட்ட என்ன சொல்றது சார்? அவரை ட்ரெயினர் கிட்ட அனுப்பு. நீ யாரு? நான் தான் கார்த்திக், ஓடக்காஞ்சப்பட்டி. நான் தான் சார் கார்த்திக். இடியட். நீ ஒரு ஆபீசர், ஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆபீசர். இப்ப நானு ஆப்கானிஸ்தான் டெரரிஸ்ட். என்ன இன்ட்ராகேட் பண்ணி ரகசியங்களை வெளியே கொண்டு வரணும். பிச்சு உதறேன் சார். பிச்சு உதறனா பத்தாது, பர்ஃபார்மன்ஸ் இங்க இருந்து வரணும். எங்க இருந்து? இங்க இருந்து இப்படி 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 வெளியே வரணும். அங்கிருந்து வந்தா வாந்தி ஆயிடும் சார். அடச்சே, எவ்வளவு கீழ இருந்து வருதோ அவ்வளவு சூப்பரா இருக்கு என் பெர்ஃபார்மன்ஸ். சார், இன்னும் கீழ இருந்து வந்தா மோஷன் வந்துரும். எக்ஸ்ட்ரா எல்லாம் வேண்டாம், சொல்றத செய். இத சொல்ல வேண்டியவன் நான். இவன் ஒருத்தன். அதாவது இப்ப எடுக்க போற சீனுக்கு இவர்தான் டைரக்டர். ஓஹோ. யா, யூ see. Even student, I am trainer. Yeah. You director. Yeah. Just you say action and cut. That's all. Yeah. Okay. இத பார், ஆக்ட் செய்யும்போது டென்ஷன் ஆக கூடாது. டைரக்டர் கட்னு சொல்ற வரைக்கும் ஆக்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே சார். நான் சொன்னா கூட ஸ்டாப் பண்ண கூடாது. ஓகே? ஓகே. ஆக்ஷன். ராகோல், விக்ரம் சிங் ராகோல். டேய், எப்படா இங்க வந்த? நீ பொறக்கிறதுக்கு முன்னால. டேய், இந்த விக்ரம் சிங் ராகோல் கிட்டே ஜோக்கா? சொல்லுடா, நீ எந்த டெரரிஸ்ட் குரூப்? மாலும் நஹி. மாலும் நஹியா? அது எங்கடா இருக்கு? மாலும் நஹினா தெரியாதுன்னு அர்த்தம்யா. டேய்,
தெரியாது 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 தெரியாதியா ஐயோ அது நடிப்பு. நிஜமாவே அடிக்கிறேன் வலிக்குதியா சொல்றா சொல்லு சொல்லு இன்னும் ஆளுங்கள வரைக்கும் விட மாட்டேன் கட்டலையா நான் சொல்ல மாட்டேன். கராத்தே குங்ஃபு மொத்தமா யூஸ் பண்ணு. தொலையா நில்லு டேய் நில்றா நிக்க மாட்டேன் இதோ உன்னால உன்னை விட மாட்டேன் டைரக்டர் வேற கட் சொல்ல மாட்டேங்கறானே நெஜ போலீஸ்ரா பாத்து ஓட்டு இந்த படம் தான் காப்பாத்த போகுது ஓராம் புளிய மரம் மேடம் மேடம் இந்த பக்கம் தாடி வச்சு கேடி ஒருத்தன் வந்தா பாத்தீங்களா मालूम नहीं மாலும் நகி ஐயோ பாத்துட்டாயா மாயமா மறைஞ்சிடுறாங்களே யார் யாரே சொல்லு சொல்லு நீ எந்த குரூப் இன்னைக்கு சொன்னா அடிக்கிறியாடா அடுத்த ஆஸ்கார் உனக்கு தான்டா வைக்கிறேன் அப்பா ஆக்டிங் எப்படி சார் பின்னிட்டயா சார் அடிவத்துல இருந்து வந்துச்சா வச்சுட்டான்ல. ஆக்ட் பண்ணப்பா சார் இங்க ஓட காஞ்சப்பட்டிக்கு ஷூட்டிங் வந்திருக்காரு சார் சார் ஒரே ஒரு தடவை பார்த்து வெளிய வந்துரு சார் சார் ப்ளீஸ் செந்தில் சார் எந்தெந்த ஊருக்கு ஷூட்டிங் வராரோ அந்த ஊர்க்காரலாம் உள்ள விட முடியுமா? வழிபடியா வெளிய அனுப்புங்க வெளிய அனுப்புங்க. ஹீரோ வர நேரத்துல ஏன் கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு போங்க அனுப்புங்க. உனக்கு தனியா சொல்லணுமா? ஷூட்டிங் இருக்கியா? அது இருக்கு உனக்கு இல்ல போ. மம்மி மம்மி பர்ஸ் மம்மி. சார் உங்க பர்ஸை கீழே போட்டுட்டு போறீங்களே சார். ஆமா விழுந்துருச்சா? தேங்க்யூமா தேங்க்யூ. நான் எடுக்கல சார், என் பையன் தான் எடுத்து கொடுத்தான். இஸ் இட்? வெரி குட் பாய். வாட்ஸ் யுவர் நேம்? 11A. 11A பேரை கேட்டா பஸ் நம்பர் சொல்றான். அது பஸ் நம்பர் இல்ல சார், அவன் பேரு அதுதான். என்னமா இது 10 11 பேரு? அது இல்ல சார், எங்களுக்கு 13 பசங்க. 13 பசங்களுக்கும் பேர் வச்சா ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்னு எங்க வீட்டுக்காரர் தான் எல்லா பசங்களுக்கும் நேமுக்கு பதிலா நம்பரையே வச்சுட்டாரு. அப்படியே இருந்தாலும் 10 11 12 தான் நம்ம வரணும். இது என்ன 11A? அது 11ஆவதா பிறந்தது ரெட்டை குழந்தைங்க சார். 11A இங்க இருக்கான், 11B வீட்ல இருக்கான். சாட் ஓகே. பையா ரொம்ப நல்லா பண்ண. டேய் பையனுக்கு சாக்லேட் கொடுங்கடா. சார் நீங்க நல்லா பண்ணீங்க. 30 வருஷமா இந்த ஸ்டுடியோக்கு வந்துகிட்டு இருக்கையா? காலையில வருவ ராத்திரி போயிடுவேன். நீ வந்த அன்னைக்கே உனக்கு மேலதாளெல்லாம் கொட்டி பூர்ணகுமா மரியாதை கொடுத்து நெத்தியில போட்டு வச்சு கூட்டு போவாங்களா? இவ்வளவு சூப்பர் பர்சனல் தேனா ஒரு ஃபிகரே உள்ள விட மாட்டேங்கறா. எதுக்காக ஏஞ்சு பார்த்தா? ஏதோ ஃபிகர்னு சொன்னீங்களே. ரொம்ப ஏத்தமாண்டா உனக்கு. வந்து இப்படி உட்காரு. நிலம் வச்சிருக்கிய? ஸ்ட்ரைட்டா ஊருக்கு போ. ஹை அப்படின்னு மாடு ஓட்டி விவசாயம் பண்ணியா? சார் ரொம்ப தப்பு கணக்கு போடுறீங்க நீங்க. இனி எப்பாவது சந்திச்சா பேசாதீங்க நீங்க. நமக்கு சம்மந்தம் இல்ல. நான் ஹீரோ ஆகுற வரைக்கும் ஊருக்கு போறது இல்ல. சேலஞ்ச் சார். சேலஞ்ச். இன்டர்வல் வரைக்கும் சேலஞ்ச் எல்லாம் நல்லா தான் இருக்கும். கிளைமாக்ஸ்ல டோல் கிழிஞ்சு போடும். 10 10 10 30 இயர்ஸா இங்கேயே இருக்கேன். இந்த சீன்ல என்னால நடிக்க முடியாது சார். ஏமா? வாட் இஸ் திஸ் சார்? இது தெரியாதா பலாப்பழம்? நீங்க என்ன சார் சொன்னீங்க? தொப்புள்ள பழம் உருட்டலாம்னு சொன்னேன். அதுக்காக இவ்ளோ பெரிய பலாப்பழமா சார்? அன்னாச்சி பழம் உருட்டுமா? ரெண்டும் முள்ளுதான் சார். இது சின்ன முள்ளு, அது பெரிய முள்ளு. ஓ முள்ளு குத்தும்ல. இதெல்லாம் உருட்டுனா தொப்புளா இருக்காது சார். கப்பலமா ஆயிடாது. சென்டிமெண்டா டச் பண்ணிட்டியே. ஒன்னு பண்ணலாமா? பலாப்பழம் சொலை இருக்குல்ல, அதை உருட்டுவோமா? தேங்க்ஸ் சார், ஐ அம் ரெடி சார். ஏப்பா அந்த பலாப்பழத்தை எடுத்து சொலை எடுத்து வைங்க, நான் வீட்டுல போய் சாப்பிட்டு வந்துடுறேன். எப்பா செல்வா வா போலாம். சார் லைட் பண்ணு. இல்ல அப்புறம் பாத்துக்கலாம் வா. நீ போ முன்னாடி. ஏமா பத்திரம். எவனுமே நம்ப முடியல. யோ நீ எதுக்கே வர? நான் சாப்பிட போறியா? போ. அப்புறம் அந்த லேடி ஆர்டிஸ்ட் இருக்காங்களா, அந்த பக்கம் போகாத. போயா சீக்கிரம் போயா. சார் வணக்கம் சார். வணக்கம். சான்ஸ்லா என் அசோசியேட்ட பாருங்க, நான் சாப்பிட போறேன். நாங்க சான்ஸ் கேட்டு வரல சார். என்ன? இவரு உங்ககிட்ட சான்ஸ் கேட்டு வந்தாரான்னு கேட்கறதுக்காக தான் வந்தோம். பாருங்க சார். யோ இவனை பார்த்தனா கொன்னே விடுவேன். போகையா. ஏய் எட்ரா கார. ஏன்டா இப்படி திட்டிட்டு போறாரு? ஏன் கோவப்படுறாரு? இவன் என்ன செஞ்சா ஒண்ணுமே புரியலையே. சார் டைரக்டர் ஒரு தடவை போயான்ற வந்துறானுங்க ஆள் பத்தது.
ஆர்டிஸ்ட் சம்பளத்துக்காக வீட்டை வித்தேன், ஷூட்டிங் செலவுக்காக காட்ட வித்தேன், பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டிக்காக நகரட்டெல்லாம் வித்தேன். எல்லாத்தையும் வித்துட்டீங்களா? ஆனா படத்தை மட்டும் விற்க முடியல. பின்ன எதுக்காக இன்னொரு படத்தையும் ஆரம்பிச்சீங்க? அப்பதானே நான் தம்முள்ள பாட்டின்னு டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் நினைப்பாங்க. புலிவால பிடிச்ச கதைன்னு சொல்லுங்க. அதே கதை தான். விட்டாலும் க்ளோஸ், உடலேனாலும் க்ளோஸ். யார் நீங்க? நேரா உள்ள ஆகாத. இந்த ஆளு உங்ககிட்ட சான்ஸ் கேட்டு வந்தானா? ஆமா. யார் இவன்? எல்லாரும் இவனை தேடிட்டு வரீங்க? எல்லாரும் வந்தாங்களா? யார் வந்தாங்க? ஒரு பொண்ணு வந்து இவனை தேடிட்டு போனாயா? பொண்ணா? எப்போ வந்துச்சு? இப்பதான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. டேய், அந்த போட்டோ கொடு. இந்த பொண்ணா? இதே பொண்ணு தான் தேடி வந்தா. எங்க இருந்து வந்தா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. ஆள விடு. மூஞ்சி மிளகா பச்சி ஆயிடும். கல்யாணம் ஆனவங்களா அங்கிள்ங்காம ஹஸ்பண்ட் நான் சொல்லுவாங்க. அது இருக்கட்டும் ஆண்டி. சிம்பிளி சூப்பர். என்ன சொல்றாளுங்க? வாங்க மாப்பிள்ளை வாங்க. மாப்பிள்ளையா? நீ இரியா, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. எதுக்கு சார்? வாப்பா. அட வாப்பா அண்ணா. என்ன பண்றீங்க? வாப்பா, உள்ள வா சொல்றேன். என்ன சார் இதெல்லாம்? இன்னைக்கு நமக்கு முதலிரவு. என்னது? நமக்கு முதலிரவா? என்கிட்டயே நக்கல் பண்றியா? உள்ள போய் பாரு, உனக்கே புரியும். சிச்சி, உங்க வைஃபுக்கும் எனக்கு என்னங்க முதலிரவு? முதல்ல இந்த கடிஜோக்கெல்லாம் விட்டுட்டு உள்ள போ. முதலிரவு யார் கூடன்னு உனக்கே தெரியும். உள்ள போப்பா. வாங்க போலாம். அங்க பாரியா. கரெக்டா 8 மணி 20 நிமிஷத்துக்கு தான் முகூர்த்தம். அது வரைக்கும் பொறுமையா இரு. நீ எதுக்கும் கவலைப்படாத. என்ன நினைச்சுக்க, என்ன மாதிரியே ஆக்ஷன்ல இறங்கு. அடிச்சு தூள் கிளப்பு. இந்த ஜம்பத்தை கொண்டு குறைச்சல் இல்ல. எனக்கு இல்ல தெரியும். வேகத்துக்கு என்னால ஈடு கொடுக்க முடியாது. கதவு திறங்க சார். சார் எச்சுமே மேடம், ஏன் தப்பு எதுவும் இல்லைங்க. அந்த புரோக்கர் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லி இந்த வீட்டை வாங்கி கொடுத்தான். அந்த ஓனரோ எனக்கு சம்மந்தம் இல்லாத உங்களோட ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணிட்டான். நிஜமா ஏன் தப்பு எதுவும் இல்லைங்க. அது சரி, நீங்க யாரு? யூவா, நீ எப்படி இங்க வந்த? எப்படி வந்தேனா? முன்ன எந்த புரோக்கர் இங்க கூட்டிட்டு வந்தாரோ அதே ஹவுஸ் புரோக்கர் தான் என்னையும் இங்க கூட்டிட்டு வந்தாரு. ஆனா இங்க வந்தா இந்த ஹவுஸ் ஓனர் இவ்ளோ கிராண்டா ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணிட்டாரு. இப்ப என்ன செய்யலாங்கற? சம்சாரம் பண்ணலாம். வீட்டுக்காரங்களோட எண்ணத்துல நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். அதுக்காக கொஞ்ச நாள் நாம ஒரே ஃபிளாட்ல இருப்போம். இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு, நான் ஒப்புக்க மாட்டேன். சரி, மொத்த மேட்டரையும் ஹவுஸ் ஓனருக்கு சொல்லிடுறேன். ஆண்டி சிரிக்கி, இந்த சின்ன விஷயத்துக்கு ஏமா இவ்வளவு கோபம்? நீ என் கூட இருக்கறனா நான் வேணாம் பண்ண. இரு வரையோ. என்ன சார்? சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். என் வீட்ல நடக்கிற முதல் சுபகாரியம். அதுக்கு காலனிக்காரங்களுக்குலாம் ஞாபகத்துல இருக்கிற மாதிரி சின்ன அரேஞ்ச்மென்ட் பண்ணிருக்கேன். நீ உள்ள போய் ஆரம்பியா. என்ன சீக்கிரம். என்ன? ஹலோ. ஏய், உன்னதான். ஏய், என்னது? ஸ்ரீராமா கேபிள் டிவி காரங்க சார். உங்க வீட்டு ஓனரே உங்க ஃபர்ஸ்ட் நைட் வீடியோ ரைட்ஸ் எங்களுக்கு வித்துட்டார் சார். வீடியோ ரைட்ஸ்? ஆமா சார். இப்போ உங்க ஃபர்ஸ்ட் நைட்ட காலனி ஃபுல்லா லைவ் டெலிகாஸ்ட் பண்றோம் சார். பிளாக் ரொம்ப நல்லா இருக்கு சார். லைட்ட மட்டும் ஆஃப் பண்ணிடாதீங்க. ஏன்டா பேமானி கூப்பிட்டீங்களா சார்? கல்யாணங்கள வீடியோ எடுக்கிற மாதிரி சாந்தி முகூர்த்தங்களையும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சீங்களா? சார் அடிக்காதீங்க சார். சார் அடிக்காதீங்க சார். சார் இது காஸ்ட்லி கேமரா சார். ஐயோ என்ன விட்டுங்க. ஐயோ உங்க ஃபர்ஸ்ட் நைட் நீங்களே பாத்துக்கோங்க சார். அம்மா. ஐயோ. நித்யா, நான் ஹீரோ ஆகணுங்கிறது என் வாழ்க்கை லட்சியம், என் குறிக்கோள், எனக்கு எல்லாம். அதுக்காக நான் எவ்வளவு வேணா கஷ்டப்படுவேன், எந்த அவமானத்தையும் தாங்குவேன். அப்படிப்பட்ட என் வாழ்க்கை லட்சியத்துக்கு எந்த சூழ்நிலையிலையும் நீ தடையா இருக்க கூடாதுன்னு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு நினைவுல வச்சுக்க. என்னையா என்ன நாளைக்கு காலையில ஷூட்டிங் வச்சுட்டு இப்போ வந்து டென்ஷன் கொடுத்தா எப்படி? டைரக்டருக்கு நான் என்ன பதில் சொல்றது? புது ஹீரோவோட சினிமா ப்ரொடியூசர் எவ்வளவு ரிஸ்க் எடுத்துருக்காரு தெரியுமா? சார் 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 என்னையா யார் நீ? ஹீரோவா சான்ஸ் வேணும் சார். அட இரியா, நான் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன் சார். சார் ஆமா, அவன் என்ன சொன்னா? நீங்க அவரு ஆர்டிஸ்டா சார்? ஏயா இங்க வா சார். ஆமா, இவன் நல்லா இருக்கான்ல? நல்லா இருக்கார் சார். அப்ப இவனை ஓகே பண்ணிக்க. ஓகே சார். நீ செலக்ட் ஆயிட்டியா? நீ ஓகே? நிஜமா ஓகேவா சார்? ஐயோ, உனக்கு இந்த சினிமா ஃபீல்ட பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறேன். மொத்த செலக்ஷனும் கோ டைரக்டர் தான். நீ ஓகே ஆயிட்டியா? நான் சொல்றேன், நீ வா. வாயா. ஆமா, ஜேப்ல எவ்வளவு இருக்கு? அது இந்தாங்க. நாளைக்கு காலையில இங்க வந்துரு. நாளைக்கே வா. நாளைக்கே ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போதியா? சரிங்க சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் சார்.
சார் 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 என்னையா? என் ஜோபில இன்னொரு 50 ரூபா இருந்திருக்கு சார். ஆட்டோவுக்கு வச்சுக்கயா? பரவாயில்ல சார், நான் நடந்தே போய்க்கிறேன். வரேன் சார். கார்த்திக், நீ ஹீரோ ஐடியா? எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கார்த்திக் ஹீரோ ஆயிட்டான். நான் நம்ப மாட்டேன். நம்புங்கப்பா, கார்த்திக் நிஜமாவே ஹீரோ ஆயிட்டான். கார்த்திக் ஹீரோ ஆயிட்டல. எனக்கு தெரிஞ்ச நீ அவனே. டேய் மாப்ள, அடிச்சு தூள் கலடா. என்ன டைரக்டர் சார், நெக்ஸ்ட் பிளானிங் என்ன? டான்ஸ் மாஸ்டர் டேட்ஸ் ஓகே ஆயிடுச்சு சார். எல்லாம் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. வணக்கம் சார். நாளைக்கு ஃபைட் சீன் சார். கோயம்பேடு மார்க்கெட்ல. இப்படி வாயா. பர்மிஷன் வாங்கியாச்சுங்க. வணக்கங்க. ஏய், நீ என்னடா இங்க? எழுந்துடா. போ. வாடா. இங்க தின்னு. ஏய், சீக்கிரம் ஆட்டம். இன்னொன்னு வைங்க சார். டே போ. பரவாயில்ல, நம்ம ஹீரோ வரதான முக்கியம். ஏய், யார் நீ? யூனியன் கார்டு இருக்கா? கார்டா? எதுக்குங்க? கார்டு இல்லாம எக்ஸ்ட்ரா வேஷம்லாம் பண்ண கூடாது. நான் எக்ஸ்ட்ரா இல்லைங்க, இந்த படத்துக்கு ஹீரோ நான் தான். என்னது? நீ ஹீரோவா? ஏய், ஹீரோவாடா. நல்லா வந்தாங்கடா. ஹீரோவா? ஹீரோ ஆர்வம் கோளாறுங்க. வாடா, போ கெட்ட காலி பண்ணு. ஆர்டிஸ்ட் எங்கயா? என்னையா? அங்க எல்லாரும் நான் ஹீரோனா சிரிக்கிறாங்க சார். இந்த படத்துக்கு நான் தானே ஹீரோ. என்னது? நீ ஹீரோவா? யாரையா சொன்னது? நீங்களே தானே சார் சொன்னீங்க. நானா? எப்ப சார்? நேத்து சாயந்தரம் 6 மணிக்கு நீங்க தானே சொன்னீங்க. இத பாரியா, 6 மணிக்கு மேல கோட்டர் போட்டேன்னா என்ன சொல்லுவேன்னு எனக்கே தெரியாது. ஏயா சொல்லியா? ஏயா புத்தி கித்தி இருக்காயா? சிகப்பு தோல் இருக்குன்னு ரயில் ஏறி வந்துறதா? போயா போ. ஏயா கார்டு இல்லாம நடிக்க வந்தியா? ஆமா, உன்னை யாரையா ஸ்டுடியோக்குள்ள விட்டுது? போயா வெளிய. பிரியா, இந்த ஷாட் போட்டு சொல்றேன். ஆல் ஆர்டிஸ்ட் கம் ஹியர். விஜயகாந்த் மாதிரி இருக்கான். ஆமாக்கா, ரொம்ப நல்லா இருக்கா. இதுல எப்படி இருக்கான் பாரு. அக்கா, இதுல சரத்குமார் மாதிரி இருக்கான். களத்தூர் கண்ணம்மா கமல் மாதிரி இல்ல. ஆமாக்கா, இவனை மட்டும் சினிமால சேர்த்து விட்டா பெரிய ஹீரோ ஆயிடுவாங்கக்கா. திருவிழாவையொட்டி சேத்து ஓட்ட போட்டி இப்பொழுது நடைபெறுகிறது. ஓடக்காஞ்சவண்டி கிராம பொதுமக்களே, ஒவ்வொரு ஆண்டை போலவே இந்த ஆண்டும் அம்மன் திருவிழாவையொட்டி சேத்து ஓட்ட போட்டி இப்பொழுது நடைபெறுகிறது. இந்த போட்டியில் வெற்றி பெறும் இளைஞர்களுக்கு அம்மன் கோவில் அறக்கட்டளை சார்பாக ரூபாய் 5000 பரிசு காத்திருக்கிறது. இப்பொழுது போட்டி துவங்குகிறது. ஓடக்காஞ்சப்பட்டி கிராமவாசிகளே, உங்கள யாராவது இவளோட டான்ஸ் ஆட முடியுமா? யாரும் இல்லையா? இருக்கா. कौन रे?
விளையாட ஆசைப்பட்டா உன் உடம்புல ஒட்டு துளி கூட நிக்காது. ஒழுங்கா அப்படி ஒதுங்குனா உனக்கும் சுகம் எனக்கும் சுகம். என்ன சொல்ற? சீக்கிரம் சொல்லு. தூக்கம் இல்ல. கொட்டாய் விடுறான் ஐயா. கட் 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 கட். ஏயா நைட்டு பூரா என்னையா செய்வான்? கொட்டாய் விடுறான். அவனை என்ன பண்ற பாரு. சாரி சார், நேத்து ராத்திரி எல்லாம் தூங்கல. பரவாயில்ல சார், ஒரு ½ an hour ரெஸ்ட் எடுங்க. நோ ப்ராப்ளம். நோ ப்ராப்ளம் இல்ல. நோ பிரியா, நேத்து ராத்திரி ரம்மி ஆடணும் இல்ல, இப்ப கும்மி ஆடுவோம். யூ நாட்டி. கர்மம்டா கர்மம். இதுக்கு தான் ராத்திரில ஹீரோயின்ட்ட டிஸ்கஷன் பண்ண கூடாது. சார் நீங்க கூட டிஸ்கஷன். டைரக்டர் சார் 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 என்னையா சார், ஹீரோயின் Dress இன்னும் வரல சார். பரவாயில்லையா, இந்தா 2 கர்ச்சீப் வச்சுக்க. இது எதுக்கு சார்? ஒன்னு மேல மடிக்க சொல்லு, ஒன்னு கீழே மடிக்க சொல்லு. சார் உங்க டேஸ்டே டேஸ்ட் சார். டேய் ஒரு அரை மணி நேரம் சீனை யோசனை பண்ண போறேன். யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. நடிகர் செந்தில் டைரக்ட் பண்றாரா? ஆமா, முதல் படம் நம்ம ஊர்ல தான் முதல் ஷூட்டிங். யார் ஹீரோ? யாரோ புதுமுகம் போல இருக்கு. புதுமுகமா? ஆமா, சினிமால நடிக்கணும்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தானே கார்த்திக். அவன் போய் ஏதாவது வேஷம் வாங்கி நடிக்கலாம்ல? அதுக்கு தான் கேட்டேன். ஏதாவது வேஷம்லாம் என் தம்பி செய்ய மாட்டான். அவன் ஹீரோ. ஹீரோவை தான் செலக்ட் பண்ணிட்டாங்களே. பண்ணிட்டா என்ன? இந்நேரம் கார்த்திக் அங்கதான் இருப்பான். நீ என்ன எப்படியாவது டைரக்டர் இம்ப்ரெஸ் பண்ணி அவன் ஹீரோ ஆயிடுவான் பாரு. ஏய், வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. ஏண்டா உனக்கு எதுக்குடா கொடுக்கணும் கிஸ்தி? அப்புறம் என்ன டயலாக்? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் இறைத்தாயா, நீர் பாய்ச்சினாயா? உனக்கு எதுக்குடா வரி? டாய் டேய் பானர்மேன், வியாபாரம் பண்ண எங்க தேசத்துக்கு வந்து எங்களையே மோசம் செய்றீங்களா? உங்களை அங்கமா கண்ட துண்டமா பீசு பீசா வெட்டி காக்காக்கு போட்டு என் பாரத மாதா மானத்தை காப்பாத்திக்கிறேன்டா. ஜாக்கிரதை. சூப்பர். நல்லதுதாடா. எப்படி? சூப்பரா? சார் சார் என் ஆக்டிங் எப்படி இருந்தது சார்? டேய் கட்ட வருங்கடா. தம்பி சார், சினிமாவுல ஏதாவது சின்ன கேரக்டர் வேணுமா? அதெல்லாம் வேணாம் சார். ஹீரோ வேஷம் வேணும். ஹீரோவா? ஆமா சார். நீயா? டேய் என்னடிங்க வா. வரேன் சார். என்ன கட்டி போட்டு ஹீரோ சன்ஸ் வேணுமா? உனக்கு கொண்டு விட்டுறேன். ஏன் அடிக்கிறீங்க? இவன் ஒரு சினிமா டைரக்டரை கிட்னாப் பண்ணான். அவரு நல்லவரா இருந்ததுனால சரியா போச்சு. அந்த ஆளு போலீஸுக்கு போயிருந்தா இவன் இந்நேரம் கம்பி எண்ணிட்டு இருந்திருப்பான். ஐயோ, என்னடா அது? அதெல்லாம் இல்லக்கா, நான் பணத்துக்காகவோ வேற எதுக்காகவோ அவர் கிட்னாப் பண்ணல. நடிச்சு காட்டி படத்துல வேஷம் கேட்கலான்னு தான் அப்படி பண்ணேன். வேஷமா? அப்போ உனக்கு இன்னும் அந்த சினிமா பைத்தியம் போலையா? அது ஒண்ணும் பைத்தியம் கிடையாது. என் வாழ்க்கையோட லட்சியம். நான் எப்படியாவது ஹீரோ ஆக போறேன். ஹீரோ ஆசையில போனவனுங்களா சென்னையில பரதேசிகளா தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உங்க கண்ணுக்கு தோத்தவங்க மட்டும் தான் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. என் கண்ணுக்கு ஜெயிக்கிறவங்க தான் தெரியுறாங்க. உருப்படாதவன, நீ இந்த ஜென்மத்துல தேர மாட்ட. நீயும் ஏதோ ஒரு நாள் அந்த சுப்புராஜ் மாதிரி இதே ஊர்ல பிச்சை எடுக்க போறடா. தருதல. டேய் கார்த்திக், மனசு விட்டுறாத. நீ கண்டிப்பா பெரிய ஹீரோவா ஆகத்தான் போறே. கபடி 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 கபடி. கார்த்திக் கார்த்திக் குளிக்கிறியா? இவ செத்தா. கார்த்திக் 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 கார்த்திக். ஏய் என்னடா? உனக்கு பிலிம் இன்ஸ்டிடியூட்ல இருந்து லெட்டர் வந்திருக்கா? அக்கா, எனக்கு பிலிம் இன்ஸ்டிடியூட்ல சீட் கிடைச்சிருக்கு. இது பாரு. அப்படியா? என்ன ஆச்சுடா? இன்ஸ்டிடியூட்ல சேர ₹1,00,000 கட்டணுமாக்கா. அவ்வளவு ரூபாயா? தியேட்டர்ல சினிமாக்கு போறதுக்கு ₹30 கேட்டா கூட தர மாட்டாரு. இப்ப எப்படிடா? இந்த ஜென்மத்துல நான் நினைச்சது நடக்காது. டேய், பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரிடா. நான் சொல்றேன்டா,
கேரண்டியா நீ பெரிய ஹீரோ ஆவடா. உன் மூஞ்சிய கொஞ்சம் காட்டு. நீ பெரியவனா? ஹலோ. வாட் வாண்ட்ஸ் யூ மேடம்? இங்க உஷா வீடு தெரியுமா? உஷாவா? பிடி உஷாவா? இல்ல இல்லடா, பிடி உஷா இல்ல, எஸ்பி உஷாவா மேடம்? ஸ்டூபிட்ஸ். இந்த ஊர்ல சிங்காரவேலு பொண்ணு இருக்கால, அவ என் கூட படிச்சவ. எதே உங்க கூட படிச்சவளா? அவ தான் அமெரிக்கா போயிட்டாளடா. இவள அமுக்கிடுவோம்டா. அவங்க அமெரிக்கா போயிட்டாங்களே. அமெரிக்கா போயிட்டாளா? நான் இங்கே இருந்தவளை பார்க்கணுமே. காசு எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல. இந்த ஊர்ல ஏதாவது ஹோட்டல் இருந்தா சொல்லுங்களேன். ஹோட்டல்? 1 minute மேடம். தங்கமே தங்கமே, உன்னை ஹீரோ ஆக்குற தனலட்சுமி லேண்ட் ஆயிடுச்சுடா. என்ன சொல்ற? அங்க பாரு. அடேங்கப்பா, அவ நிஜமாவே நம்ம லட்சுமி தேவிடா. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ஹோட்டல் ஒண்ணுடா. நம்ம ஊர்ல ஹோட்டல் எங்கடா இருக்கு? நம்ம ஊர் எல்லையில உஷா அவங்க பங்களா இருக்குல இருந்தா. இவ ஃப்ரெண்ட் உஷா அமெரிக்கா போயிருக்கா. அவங்க அப்பா அம்மாவோட இன்னும் 1 மாசத்துக்கு வரமாட்டா. அது வரைக்கும் இந்த பொண்ணு அங்கேயே வச்சுக்குவோம். வச்சுக்கிறதா? அந்த வச்சுக்கிறது இல்லடா, இந்த பொண்ணு அங்க தங்க வச்சு நமக்கு தேவையான காசை கறந்துக்கோடா. இதத்தான் சொல்லுவாங்க dry the hair when sun shines. அப்படினா காத்து இருக்கும்போது தூத்திக்கோன்னு அர்த்தம். ஆமா, அந்த பங்களாவுக்கு சாவி அத நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்ல. இதுல ஏதோ எனக்கு யோசிக்காத. இங்க பாரு, நீ அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு ஊரெல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சு ஏரி குளங்கள்லாம் சுத்தி காட்டி அம்மன் கோயில் சிவன் கோயில் எல்லாம் காட்டிட்டு வா. அதுக்குள்ள நாங்க ரெடி பண்றோம். வர மேடம். மேடம், ஹோட்டல் ரெடி ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்ட் கார்த்திக்னு நேர்மையானவன். இவன் கூட போய் ஊரை பாத்துவாங்க. ஏய் வாடா, ஹோட்டல் ரெடி பண்ணுவோம். வாங்க. இதான் மேடம் எங்க ஊர்ல இருக்கிற 5 ஸ்டார் ஹோட்டல். வாங்க வாங்க. வாராயன் தோழி வாராயோ, மனப்பந்தல் காண வாராயோ. அதுவாடா பாட்டு? ஓ, வேற பாட்டா? அஷ்டலட்சுமி, முத்துலட்சுமி, தனலட்சுமி. நீங்க கும்பிடுங்க. வாங்க. நில்லுங்க. ஏன் நிக்கணும்? அது ஆச்சாரப்படி தீப ஆர்த்தி தட்டுல ஏதோ கொஞ்சம் பணம் வைக்கணும். ஓ, அதானா? அதேதான். ஓகே. நடங்க நடங்க நடங்க. வாங்க வாங்க. இந்த 18 பட்டியிலே இதாங்க 5 ஸ்டார் ஹோட்டல். சூப்பரா இருக்குங்க. இங்கிலீஷ்காரன் கட்டினது இப்ப கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சு. எங்க அப்பா பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட்ங்களா, எங்க கண்ட்ரோல்ல இருக்கு. இது ஏதோ வீடு மாதிரி இருக்கே. ஆனா இது வில்லேஜ் இல்லீங்களா, இங்க ஹோட்டல்ஸ் எல்லாமே வீடு மாதிரி தாங்க இருக்கும். ஓஹோ. வாங்க, பெட்ரூம் காட்டுறேன். என்னாச்சுடா? மேடம், பெட்ரூம் பிடிச்சிருக்கா? நல்லா பிடிச்சிருக்கு. ஆனா நான் இங்க இருக்க மாட்டேன். என்னடா இது? நீ போய் நிறுத்துடா. மேடம் மேடம், பிடிச்சிருக்கு நீங்க போறன்றீங்களே. பின்ன போகாம நான் ஒருத்தி இவ்ளோ பெரிய பங்களால இருக்க முடியுமா? இங்க ஸ்டாஃப் எங்க? ஸ்டாஃப்னா வேலைக்காரங்கடா. வேலைக்காரங்களா? எல்லாரும் இங்க இருக்காங்க மேடம். இவன் பட்லர், வாட்ச்மேன். அப்படினா நீங்க? நான் இங்க மேனேஜர். ஓ, ஓகே गाइस, ரொம்ப டயர்ட் ஆயி போயிட்டேன். 1 hour கழிச்சு சூடா காபி கொடுங்க. சரி, நீங்க ரெஸ்ட் எடுங்க. டேய் ப்ளீஸ் டா, நான் ஹீரோ ஆகணும்னா நான் பட்லர் ஆகணும். நான் வாட்ச்மேன் ஆகணும். வேற வழி இல்லடா, ப்ளீஸ் டா. சரிடா, தலையெழுத்து. தேங்க்ஸ் டா. இப்போ ஒரு குக் வேணுமே எனக்கு. ஒன்னு. மந்திரக்காளி. நோ, நெவர். நான் யாருக்காகவும் சமைக்க மாட்டேன், எனக்காக மட்டுமே சமைச்சுக்குவேன். மாமா ப்ளீஸ். அம்மா செத்ததுக்கு அப்புறம் ரொம்ப நாளா அப்பாவுக்கு நீ தானே பண்ணி வச்ச. நான் ஒண்ணு விரும்பி சமைக்கல. சமையக்காரைய வச்சா அவளோட ஜூட்டி விட்டு வேணும், என்ன சமைக்க விட்டா உங்க அப்பா. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதுக்கு வேஸ்ட் பண்ற? ஒரு 15 நாள் எனக்கு ஹெல்ப் பண்ணன்னு வெச்சுக்க. நான் ஒரு ஹீரோ ஆயிட்டு உனக்கு ஒரு பார் வச்சு கொடுத்துறேன். உன் கண்ணுக்கு நான் பிராந்தி விக்கிற மாதிரி தெரியறேனா? விக்கிறதுக்கு இல்ல, உள்ள உட்கார்ந்து தண்ணி அடிக்கிறதுக்கு. தண்ணி போடுறவன் எவன் பேச்சையும் நம்ப மாட்டான். ஒரு நாளைக்கு ஒரு கோட்டர் தரேன். நீ போய் சொல்ற. கொடுக்கறவனா இருந்தா எடுத்துட்டு வந்தியா? எடுத்துட்டு வரலன்னு யார் சொன்னாங்க? மாப்பிள, குடி. இன்னிலேந்து நான் உன் குக்கு, இனிமே ஏத்த போற கிக்கு. That's right.
காஃபி 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 வாட்டர் 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 இது ஏதோ பண்டமாற்று முறை மாதிரி இருக்கு. மேடம் காஃபி. மேடம் காஃபி நல்லா இருக்கா? கிக்கேறிச்சா? கிக்கேறதா? காஃபி பிடிச்சிருக்கான்னு? பிடிச்சிருக்கு. Thank you மேடம். Thank you very much. Very much இல்ல. Very much. அதான். Get lost. இந்த பொண்ணை நீங்க பாத்தீங்களா? காடலிய போடுறா. இருமாம. ஏய், இந்த பொண்ணை எங்கயாவது பாத்தீங்களா? பார்க்கல. இல்ல. மேடம் பில்லு. பில்லா? ஒரு நாள் நான் இந்த ரூம்ல ஸ்டே பண்ணதுக்கு 100 ரூபாய்னா பரவாயில்ல. இது வெறும் காஃபி பில் மாத்திரம் மேடம். வாட்? சிங்கிள் காஃபிக்கு 100 ரூபீஸா? ஆமா மேடம், வேலைக்காரங்க நிறைய, மெயின்டெனன்ஸ் அது கொஞ்சம் கூட ஆகுது. மெயின்டெனன்ஸா? ஓ, மெயின்டெனன்ஸா? இந்த வாட்டி காஃபிக்கு மட்டும் பில் போட்டுட்டு வா. இந்த 1 ரூபாய் எதுக்கு மேடம்? டிப்ஸ். டிப்பா? Thank you மேடம். லுக், நீ இங்கிலீஷ்ல பேசாம இருக்கிறதுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? ஏன் மேடம், உங்களுக்கு இங்கிலீஷ் வரும் இல்லையா? தமிழ் கத்துக்கலான்னு தான். சரிங்கம்மா. அம்மா? அதான் மேடம். சாரி அம்மா, நீங்க தான் இங்கிலீஷ் பேசாத நீங்கல்ல. ராமாய ராம பக்தாய. மேடம். மேடம். என்ன? மேடம், 2 நாள் வரைக்கும் பூவும் மட்டும் எந்த ஊர்லயும் கிடைக்காது, மொத்தத்தையும் நாங்க அள்ளிட்டு வந்துட்டோம். இவ்ளோ பூ எதுக்கு? மாலை கட்டுறதுக்கு. சரி, அவங்க பூவை அவங்களே கட்டுங்க. அம்மா பாக்கியம், சிக்கன் குழம்பா கபகபக்குது. இதை ஒரு புடி பிடிக்கணும்னா 4 சொட்டு நாக்குல வேணும். தங்க தேரே சீர அடிச்சுட்டு வந்துடுறேன். தேங்க்ஸ் அக்கா. மாமா பாக்கிறதுக்கு முன்னாடி சீக்கிரம் போயிடுறா. நமக்கு தெரியாமல் ஏதோ இங்க சதி நடக்குது. கண்டுபிடிக்கிறேன். இந்த சிக்கன் குனியா சீக்கிரட்டை கண்டுபிடிக்கிறேன். எதுக்கு பூத் பங்களாக்குள்ள என்ட்ரி கொடுக்கறான்? நீ கோடு போட்டா நான் ரோடு போடுவேன். என்கிட்டயே வா. கதவு தரடா டோய். ஏடா இவ்ளோ லேட்? லேட் என்னடா, என் மாமனுக்கு டவுட் வந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டான். இங்க இல்லடா, வயல்ல இருக்க பூத் பங்களால வச்சு லாக் பண்ணிட்டேன். நீங்க என்ன செய்வீங்களோ தெரியாது. எங்க மாமா அந்த இடத்தை விட்டு நகர கூடாது. அது எங்க கிட்ட விட்டுரு. பங்களாக்குள்ள இருந்துல பாத்ரூம்குள்ள இருந்து கூட வெளிய வர முதல்ல போய் அதை செய்யடா. சூடு என்ன பண்றோம்னு. மர்ம குகையில விழுந்த மாதிரி இருக்கு. வெளியில போக என்ன வழின்னு தெரியலையே. நான் எதுக்கு வந்தேன், இங்க என்ன நடக்குது? டைம் இப்ப என்ன ஆச்சுன்னு கூட தெரியலையே. கோழி குழம்புக்கு இவ்வளவு கஷ்டமா? வருஷம் இந்த அமாவாசை அன்னைக்கு சந்திரமுகி இங்க வர்றதோ, வந்து அவ காதலனோட டான்ஸ் பண்றதோ, அந்த ராஜா வந்து நல்லா அவளை உசுப்பி விட்டு அவ கைக்கு கிடைக்காம ஓடி போறதோ, அதுக்கப்புறம் அந்த சந்திரமுகி இங்க எவன் கிடைச்சாலும் அவனை மென்னு தின்னு துப்புறதும் வழக்கமா போச்சு. அப்போ இன்னையில இருந்து நம்மோட ஆடுறதுக்கு 4வது ஆளு வரப்போறான் இல்லையா? ஆமா. கடவுளே, இன்னைக்கு ஒரு ராத்திரி சந்திரமுகி வேற லொகேஷனுக்கு டைவர்ட் பண்ணிடு சாமி. இன்னைக்கு சந்திரமுகி கையால சாக போறவன் இன்னும் வரலையே. ஏன் வரல? இதோ வந்திருக்கிறேன். அப்போ
பேட்டு கீழே சூக்கா நினைச்சுக்கிட்டு இருக்கு. தெரியாம இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். நரபலிக்கு நேரம் ஆயிடுச்சு. சந்திரமுகி சந்திரமுகி, இவனை என்ன செய்யலாம்? சாவடி சாவடி. என்ன இல்ல இவனை சாவடி. ஐயோ என்ன ஊத்து ஊத்து. பாக்யம், நீ இங்கேயா இருக்க? ஆமா, மாமா நாத்துக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காரு. இன்னும் சாப்பிட வரல, அதான் வெயிட் பண்றேன். ஆமா, உன் தம்பி கூட சுத்திட்டு இருக்காளே புதுசா ஒரு பொண்ணு, அவ யாரு? என்ன விஷயம்? கார்த்திக் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, ராஜுவும் ஹரியும், அவங்க 2 பேரும் ரகசியமா பேசினது காத்து வாக்குல என் காதுல வந்து விழுந்துச்சு. அவங்க பேசினதை பார்த்தா அவளுக்கு தெரியாம பண விஷயத்துல ஏதோ தப்பு பண்ற மாதிரி தெரியுதா? இது அந்த பொண்ணு மூலமா வெளியே தெரிஞ்சா கார்த்திக் பேர் ரிப்பேர் ஆயிடும். பாத்துக்கோ. அப்படி ஒண்ணும் நடக்காது. அதை எப்படி உறுதியா சொல்ற? நேத்தி கார்த்திக் ஷர்ட்டை வாஷிங்க்கு போட்டப்போ அவன் பாக்கெட்ல ஒரு பேப்பர் இருந்துச்சு. அதுல நித்யா கிட்ட வாங்கின கடன்னு தேதி வாரியா எழுதி வச்சிருந்தா. உடனே நான் அதை நித்யா கிட்ட கொண்டு போய் காட்டி, எந்த நம்பிக்கையில நீ இவ்வளவு கடன் கொடுத்தேன்னு நான் கேட்டேன். அதை படிச்சு பார்த்துட்டு, இதுவரைக்கும் கார்த்திக் என்னை ஏமாத்தி பணம் வாங்குறதா நினைச்சேன். ஆனா இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் எவ்வளவு நேர்மையானவர்னு. இனிமே அவருக்கு நான் எவ்வளவு பணம் வேணும்னாலும் சந்தோஷமா கொடுப்பேன்னு சொன்னா. அப்படியா? மாமா வந்துட்டாரு. சரி, நானும் கிளம்புறேன். சசி, இந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா, கார்த்திக் உனக்கு மட்டும் தம்பி இல்ல, எனக்கும் தம்பி தான். தேங்க்ஸ். அம்மா சொல்றா கனகராஜ். இன்னைக்கு காலையில
கோயம்புத்தூர்ல ஒரு ஏடிஎம்ல இருந்து நித்யா பணம் எடுத்திருக்காமா. கோயம்புத்தூருக்கு ஏண்டா போனாவ? அங்க அவளுக்கு யார் இருக்கா? தெரியலமா. இப்பவே போங்கடா. அந்த ஏரியா முழுக்க அலசி பார்த்துட்டு அவ எங்க இருந்தாலும் சரி உடனே தூக்கிட்டு வாங்க. போங்க. சரிமா. நான் எத்தனை பேருக்கு முத்தம் கொடுத்தேன் எனக்கே தெரியல. என்ன எத்தனை பேர்களோ அள்ளி அணைச்சேன் கணக்கும் பார்க்கல. அப்போ முழுசா எனக்கு 3 வயசு விவரம் அறியா சின்னஞ்சிறுசு. முழுசா எனக்கு 3 வயசு விவரம் அறியா சின்னஞ்சிறுசு. வருஷம் தப்பாம வருத்த வருவா புருஷன் போலைய உடம்ப தொடுவா அழப்பா கையால அழப்பா. அவன் யாருன்னா படவை ரவிக்கே தைக்கிறவன் தான், புதுசா துணியும் விற்கிறவன் தான். எத்தனை பேருக்கு முத்தம் கொடுத்தேன் அது எனக்கே தெரியல. எத்தனை பாட்டு வந்தாலும் பழசு அடிச்சுக்க முடியாதுங்க. பாத்தீங்கல்ல? ஆமாமா பார்த்தேன். எங்க ஊருக்கு புது படமே வருது இல்லங்க. கோடி தேஞ்ச அப்புறம் தான். இருங்க சைக்கிள் எடுத்துட்டு வந்துடுறேன். டேய் வாங்கடா. டேய் அங்க பாரா. ஆமாண்டா, அந்த ஹீரோயினை விட இந்த ஹீரோயின் நல்லா இருக்காடா. ஆமாமா. ஐயோ ஆக்சுவலி சிக்கன் இருக்கடா. ஐயோ பச்சை கிளி மச்சி. என்ன பாப்பா எங்களுக்காக தான் வெயிட் பண்றியா? ஏண்டா ஹீரோவா? இன்னும் இல்லடா, ஆகணும்னு இருக்க. அட இது ஹீரோயின், நீ ஹீரோ. சூப்பர் காம்பினேஷன்ரா. அப்ப வில்லன் யாரா? ஒரு வேலை பண்ணுவோம், எனக்கு வில்லன் வேஷம், நீ கொஞ்சம் கோஆபரேட் பண்ணன்னு வை. ஒரு சின்ன கிஸ் கொடுத்துருவான். அவ ஹீரோவா அடிச்சிருவான். பாத்துருவன்டா பாத்துருவான். ஒரே கிஸ். வா வா சொல்றத கேளு. எழுந்துடா. டேய் நீ எதுக்குடா அந்த சின்ன விஷயத்துக்கு எமோஷனல் ஆயிட்ட? டேய் நித்யா எங்கிருந்தோ வந்து நம்மளை நம்பி நம்மோட இருக்கா. அவளுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு இல்லையாடா? அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்னால அதை தாங்கிக்க முடியாதுடா. அடிச்சதையும் ஷாக்கு. விண்ட் இஸ் லேசி மைண்ட் இஸ் கிரேசி பண்ணாதே என்ன ஷேக்கு. நீட்டி நெஞ்சு டி-ஷர்ட்ல குடுக்குறியே ஜோல்டு. ஒன்னான் வெச்சு பாடிய பார்த்து நானு கிளீனு போல்டு. உடுப்போ கண்ண பறிக்குது, இடுப்போ மின்னல் அடிக்குது, நடிப்போ பின்னி எடுக்குதையா. ஓடி நீ காரியக்காரி, ஒல்லாத சாகசக்காரி, அசந்தா கவுக்குற கைகாரி. எப்பவும் கண்ணுல நிக்கிற கையில இண்டிக்கையோ. தப்புமா தள்ளி இருந்தா கற்புக்கு நல்லதம்மா. ஹை வோல்டேஜ் கைய வச்ச அடிச்சதையும் ஷாக்கு. விண்ட் இஸ் லேசி மைண்ட் இஸ் கிரேசி பண்ணாதே என்ன ஷேக்கு. நீட்டி நெஞ்சு
டீனேஜ் டி-ஷர்ட்ல குடுக்குறியே ஜோல்ட்டு ஒன்னான் வச்சு பாடிய பார்த்து நான் கிளீனு போல்ட்டு தண்ணீரை என் கைகள் தொட்டதனால் கண்ணா மூச்சியா ஆட்டம் காட்டுது கண்ணா என்ன தெரியாதா காதல் நோயது நோயினும் தீயது நான் தான் அதற்கு மருந்தம்மா விரகம் பாட்டி எடுக்குது சொல்லி தெரியணுமா ராத்திரிக்கு நேரம் இருக்குது அதுக்குள்ள அவசரமா வோல்டேஜ் கைய வச்ச அடிச்சதையும் ஷாக்கு விண்ட் இஸ் லேசி மைண்ட் இஸ் கிரேசி பண்ணாத இந்த ஷேக்கு சிலுசிலுவென குழுகுழுவென குளிரெடுக்குது கட்டிக்கிடலாம் ஒட்டு செடி போல் ஒட்டிக்கிடலாம் சகசகவிட தகதகவிட அடலடிக்குது முன்பா ஒன்னாக பத்திக்கிடலாம் ஒரு இதழ் ஒரு சுவை மறு இதழ் மறு சுவை இரு இதழ் அறு சுவை விருந்தா ஒரு விழி மயக்குது மறுவிழி இழுக்குது இருவிழி ஹெவனுக்கு வழியா உன்னையே நினைச்சு மனசு தினவெடுக்குதடி அதுக்கும் மறுத்திருக்குது தொட்டு தடவிடவா வோல்டேஜ் கைய வச்ச அடிச்சதையும் ஷாக்கு விண்ட் இஸ் லேசி மைண்ட் இஸ் கிரேசி பண்ணாத இந்த ஷேக்கு நீ டீனேஜ் டி-ஷர்ட்ல குடுக்கறியே ஜோல்ட்டு ஒன்னான் வச்சு பாடிய பார்த்து நான் கிளீனு போல்ட்டு இந்த ஜில்லாவிலேயே இதுதாங்க ரொம்ப பெரிய கோவில். Really? இந்த கோவில கிமு 1991ல கஜினி முகமது கட்டினாரு. கஜினி முகமதா? ஐயோ, இவ கஜினி முகமதுக்கு சொந்தக்காரியா இருப்பாளோ? என்னங்க சாரி. கஜினி முகமதுனா சோழ சேர பாண்டியங்க, ஆர்காட் நவாப் அவங்க தாங்க. அவங்க தான் இந்த சிவாலயத்தை கட்டின கேரக்டர், கான்ட்ராக்டர். I see. உங்களுக்கு ஹிஸ்டரி ரொம்ப டச் இருக்குன்னு நினைக்கிறேன். யா என்னடா கிராதகா, இத பாருமா, இவனுக்கு உருப்படாதவங்கள தவிர யார் கூட டச் கிடையாதும்மா. என்னடா நானும் பாத்துட்டே இருக்கேன், ராமர் கோயில நின்று சிவன் கோயில்னு சொல்லிட்டு உன்ன பின்ன கோயிலுக்கு வந்தாதானடா எந்த கோயில்ல எந்த சாமி இருக்குன்னு நோக்கு தெரியும். என்னங்க, சிவன்னா என்ன, ராமன்னா என்ன? சப்கா மாலிக் ஏக் காட் இஸ் ஒன். அரியும் சிவனும் ஒண்ணு, இத அறியாதவங்க வாயில மண்ணுன்னு சொல்லிருக்காங்கல்ல. கிழிச்ச இத பாருமா, இவரண்ட பேசிட்டு இருந்த பாரதத்தை எழுதுனது புதுமை பித்தன்னு, ராமாயணத்தை எழுதுனது எம்ப புசைனோ உன்னை நம்ப வச்சிடுவான். நம்ப வைக்கிறது என்னங்க, எழுதுனது அவங்க தானே. ராமா, இத கேட்ட பிறகு என்ன கூட்டிட்டு போகாம இருக்கியே ராமா. அம்மாடி இத பாருமா, இவ ஆர்டிஎக்ஸ் பாமா விட ரொம்ப டேஞ்சரான. என்ன ஒரு பொண்ணை பார்த்தது எகிரி குதிக்கிறீங்க? விஷ்ணு ரூபாய சிவே சிவரூபாய விஷ்ணுவே நாங்க பெரியவங்க. அர்த்தம் தெரியுமா? ஆமா, உங்களுக்கு தமிழே தெரியாது, இங்கிலீஷ் போயம்லாம் எங்க தெரியும்? உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்களேன். விஷ்ணு ரூபாய சிவே சிவரூபாய விஷ்ணுவேனா, விஷ்ணு சிவனுக்கு 1 ரூபாய் கொடுத்தாரு. அதே ரூபாய சிவன் திருப்பி விஷ்ணு கொடுத்துட்டாரு. லேவா தேவி பிட்வீன் விஷ்ணு அண்ட் சிவன். சாமி சாமி,
இந்த பொண்ணை எங்கேயாவது பாத்தியாடா? பார்க்கல. பார்க்கல. போட. திவ்யா இதை வாங்கிக்கலாமா? நீங்க இருக்கீங்களே, இது எதுக்கு? ஏய், டேய் இந்த பொண்ணை எங்கேயாவது பாத்தியா? நான் பார்க்கலீங்க. ஹேய், ஜெயண்ட் வீல். ஏய் நித்யா, என்னாச்சு? அண்ணா ஜெயிட் விளையாடலாம். திருவிழாவை என்ஜாய் பண்றதுக்கு நம்ம வந்தோம். அது இல்லைண்ணே, மேல இருந்து பார்த்தா அந்த பொண்ணு கீழே எங்க இருந்தாலும் தெரியுண்ணே. என்னாச்சு நித்யா? தலை சுத்துதா? போனா ஏன்னா பயப்படுற? போனா சொன்னா கேளுங்கடா, எனக்கு இதுதான் பயம்டா. வேண்டாம்டா டேய். நித்யா கீழே வந்துட்டோம், இறங்க. ஜாக்கிரதை, இன்னும் தலை சுத்துதா என்ன? சீக்கிரம் போனா, ஒன்னும் பயப்படாதண்ணா. போனா இருடா, ஏறல. சொன்னா கேட்க மாட்டேன். ஏய் நல்லா பாருங்கடா, கூட்டத்துல அந்த பொண்ணு எங்கேயாவது இருக்காளான்னு. இங்க உட்காரு, எங்கேயும் போகாத. நான் போய் தண்ணி கொண்டு வரேன். மச்சான் பண்ணுங்கண்ணா. ஏய் வேலை இருக்குண்ணே. நிறுத்துங்கடா. என்ன கண்டுபிடிக்கண்ணே. பயம் இல்லடா. இந்த பொண்ணு அங்கே இருக்காடா. ஏய் அவளை புடிங்கடா அவளை. ஏங்க இங்க ஒரு பொண்ணு இருந்தாலே எங்க? பார்க்கலீங்க. நித்யா இங்கதான் இருந்தா. ச்சே, போங்கடா. எடுங்கடா அவளை. நான் இந்த ஊர்ல இருக்கிறது அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? யார் நீங்க? ஏன் இருட்டுல உட்காந்துருக்க? திருவிழால இருந்து என்கிட்ட ஏன் சொல்லாம வந்த? நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? யார் அவங்க? அவங்க வண்டி ரிப்பேரா, ராத்திரி எங்க போவாங்கன்னு நான் தான் பின்னாடி படுக்க சொல்லிட்டேன். தெரியாது உங்களுக்கு ஷெல்டர் ஏன் கொடுத்த? அவங்க ஒன்னும் திருடங்க இல்ல, படுத்துக்கோ. கார்த்திக், சரி உனக்கு அவ்வளவு பயம் தான், நான் வெளில படுத்துக்கிறேன், நீ உள்ள படுத்துக்கோ, சரியா? ஏய் வா பேசாம. விடுங்க, என்ன விடுங்கடா. நாம இங்க இருந்தா கார்த்திக் உயிருக்கு ஆபத்து வந்துரும். நாம இங்க இருக்க கூடாது. ஏடா அவன் என்னடா சொல்லாம கொள்ளாம புஷ்னு மாயமாயிட்டா? நமக்கு சொல்லிட்டு வந்தால சொல்லிட்டு போறதுக்கு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்னு ஏன்டா சொன்னா? அது சரி, இது வரைக்கும் அந்த பொண்ணு கிட்ட பில்லு போட்டு எவ்வளவு கறந்தோம்? 50,000 ரூபா ஆச்சுடா. இன்னும் 50,000 ரூபா இருந்தா நான் சென்னைக்கு போய் ஹீரோ ஆயிடுவேன். 50,000மா? இதுக்கு மேல 50,000னா எப்படிடா? அதுதான் எனக்கும் தெரியல. நான் ஹீரோ ஆகிற அதிர்ஷ்டம் எனக்கு இந்த ஜென்மத்துல இல்ல போல இருக்குடா.
என்னப்பா இன்னும் தூங்கலையா? இல்லக்கா. மனசுல வலி இருக்கிறப்போ கண்ணுக்கு தூக்கம் வராது. வா, இந்த நகையை வச்சுக்கோ. எதுக்குக்கா? அம்மா எனக்கு இதை கொடுத்தாங்க. இது உனக்கு உபயோகப்படுச்சுன்னா அம்மா ஆத்மாக்கு சாந்தி, என் மனசுக்கு சந்தோஷம். என்னடா யோசிக்கிற? கண்டிப்பா நாளைக்கு நீ ஒரு பெரிய ஹீரோ ஆக போற. நாளைக்கு நீ ஹீரோ ஆனதும் இந்த மாதிரி 10 மடங்கு எனக்கு வாங்கி கொடு. இன்னொரு ஜென்மம் இருந்தா உன் குழந்தையா பிறக்கிறேன்க்கா. கோயில்ல தேடுங்கடா. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம அஞ்சனை மைந்தனே அதிரூப சுந்தரனே அந்த இந்த பொண்ணை பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். எங்க பார்த்த? அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பொண்ணு எங்க ஊரை சேர்ந்த கார்த்திக்ங்கிற பையனை கோயிலுக்கு வந்திருந்தாங்க. அவன் எங்க இருக்கான்? அம்மா, நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாமா. உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கோம். என்ன பேசணும்? இது கார்த்திக் தோட்டம் தானே? ஆமா. கார்த்திக் யாரு? என் தம்பி. நீங்களா யாரு? நாங்க கார்த்திக் ஃப்ரெண்ட்ஸுமா. கோயம்புத்தூர்ல இருந்து வரோம். அவர் கோயம்புத்தூருக்கு வந்தாருன்னா எங்களை பார்க்காம வரமாட்டாரு. இங்க ஒரு நல்ல நிலம் வேணும்னு கேட்டிருந்தோம். எங்க ஊருக்கு வாங்க காட்டுறேன்னு சொன்னாரு. அதுக்கு தான் வந்தோம். வீட்டுக்கு போனோம். தோட்டத்துக்கு போயிருக்காருன்னு சொன்னாங்க. கார்த்திக் இல்லைங்களே. எங்க போயிட்டாரு? சென்னைக்கு போறேன்னு கிளம்பிட்டான். இப்ப 5 மணி ட்ரெயினுக்கு போறான். இப்ப போனா பாத்துறலாம்ல? பாத்துறலாம். ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். டேய் வாடா. தேங்க் யூ மேடம். கார்த்திகோட ஃப்ரெண்ட்ஸ்ங்கறாங்க. இவங்கள நான் இதுக்கு முன்னாடி பார்க்கலையே. வெச்சுக்கோனா, சென்னைக்கு போனா செலவுக்கு ஆகும். எடுத்துக்கடா. அண்ணா, நம்ம ஊருக்காரங்களாம் சென்னைக்கு வந்து அந்த ஹீரோ எங்க ஊருக்காரர்னு சொல்ற அளவுக்கு பெரிய ஆள் ஆகணும்னா. கண்டிப்பா. ஆகலனா உன் கொடல ஊறிடுவேன். சரி கண்ணா, நான் கண்டிப்பா பெரிய ஹீரோவா ஆவறேன். சரியா? சூப்பரா. அதோ பச்சை கொடி காட்டிடா, ஏறுடா. சரிடா, நான் புறப்படுறேன். போயிட்டு வாங்கண்ணா. பை. சரிடா, நான் அப்பப்ப ஃபோன் பண்றேன். சரியா? நாங்க தெரிஞ்சுக்கிறோம். ஜாக்கிரதா. வரேன்டா. வரேன். தேங்க்ஸ்டா. வரேன். பாய்டா. ஏன் கார்த்திக் இந்த நேரத்துல வீட்டுக்கு வராம எதுக்கு இங்க இருக்க? என்ன விஷயம் கார்த்திக்? நான் தோல்வி அடைஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன் நித்யா. என் வாழ்க்கையை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. ஏய், என்ன இது? நீயா இப்படி அழற? என்னாச்சு கார்த்திக்? என்ன கார்த்திக், இவ்ளோ சின்ன விஷயத்துக்கு இப்படி கவலைப்படுறியே? நான் எதுக்கு வந்தனோ அதை சாதிக்க முடியாதுன்னு தோணுது நித்யா. அதுக்குள்ள அவசரப்படுறியே கார்த்திக். இப்போ உள்ள ஹீரோஸ் எல்லாம் முதல்ல நிறைய கஷ்டப்பட்டவங்க தான். எத்தனையோ விதத்துல அவமானப்பட்டவங்க தான். இத பாரு கார்த்திக், வெக்கப்படுறவன், அவமானத்தை பொறுத்துக்க முடியாதவன் வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியாது. ஹீரோ வேஷங்கிறது பிளேட்ல வச்சு கொடுக்கிற தாம்பூலம் இல்ல கார்த்திக். அதுக்கு எவ்வளவோ கஷ்டப்படணும். உனக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன் கேளு. கோவில் படிக்கட்டுல இருக்கிற ஒரு கல்ல ஒரு நாள் கடவுள் விக்கிரகத்துக்கிட்ட கேட்டுச்சான், நீயும் கல்லுதான் நானும் கல்லுதான், என்னை மிதிக்கிறாங்க உன்னை துதிக்கிறாங்க, இதுக்கு என்ன அர்த்தம்னு. அதுக்கு விக்கிரகம் சொல்லுச்சு, பைத்தியக்காரி, என்னை உடம்பெல்லாம் உளி வச்சு சுத்தியல் அடிச்சாங்க, எத்தனையோ சுத்தியல் அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த கௌரவம் கிடைச்சது, இப்ப என்ன பூஜிக்கிறாங்கன்னு.
கடவுளுக்கே அவ்வளோ கஷ்டங்களுக்கு அப்புறம் தான் இந்த கௌரவம் கிடைச்சது கார்த்திக். இனி மனுஷங்க நாம எங்க? கார்த்திக், அவமானப்பட்ட இந்த இடத்துலயே நீ ஜெயிச்சு காட்டணும். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீ நினைச்சதை கண்டிப்பா சாதிப்ப. தேங்க்ஸ் நித்யா. வா போலாம். மேடம், இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்க ஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஸ்டைலுக்கு நீங்க ஏன் கோஆபரேட் பண்ண கூடாது? நானா? மேடம் ப்ளீஸ் மேடம். கொஞ்சம் கிட்ட வரணும். இடுப்புல கை வை. சார் கைய வையா. போய் அங்க உட்காரியா. சீனியர் வந்தா மரியாதை கொடுக்கணும்னு தெரியாதா? சினிமா சான்ஸ்க்காக வந்திருக்கியா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல 10 30 வருஷம் அனுபவம். இவனுங்க ஆபீஸுக்கு வர வைப்பானுங்களே தவிர சான்ஸ் எல்லாம் தரமாட்டானுங்க. ஆபீஸுக்கு வர வைப்பானுங்க, வேஷம் எல்லாம் தரமாட்டானுங்க. இவனுங்க விஷயம் உனக்கு தெரியாது. என்னது? ஏன் ஸ்பீக்கர் அவுட்டா உனக்கு? இந்த ப்ரொடியூசர் பத்தி உனக்கு தெரியாது. ஆபீஸுக்கு வர வைப்பான், ஆனா வேஷம் தரமாட்டான். ஏய் யாரா அவன அலோ பண்ணுதீங்க? ஏய் வெளிய போடா. ஏய் இவனுக்கு கல்தா குறா. ஓ எந்திரியா. இல்லையா, நான் சும்மா சொன்னியா. வணக்கம் சார். வணக்கம். ஒரு டயலாக் சொல்லு. நான் எவ்வளவு முட்டாள் எனக்கே தெரியாது. நான் எவ்வளவு முட்டாள் எனக்கே தெரியாது. நான் எவ்வளவு முட்டாள் எனக்கே தெரியாது. ஐயோ அது இல்லையா, புராண ஸ்டைல்ல ஒரு டயலாக் சொல்லு. புராணமா சார்? ஆமா. ஒரு நிமிஷம் சார். நான் எவ்வளவு முட்டாள்னு எனக்கே தெரியாது. நான் எவ்வளவு முட்டாள்னு எனக்கே தெரியும். எனக்கு தெரியும்டா. நெக்ஸ்ட் நீங்க வாங்க சார். அட என்ன சார் வெக்கப்படுங்க? போங்க. டேய் கையேட்றா. பரவாயில்லைங்க சார், இப்படியே பண்றேன். கையேட்றா. பரவாயில்ல சார். கையேட்றா. நீயா? டேய் இவனை வெளிய தூக்கி போடுங்கடா. டேய் போடுங்கடா. சொன்னா கேளுங்க சார். தூக்கி போடு. சொன்னா கேளுங்க சார். ப்ளீஸ் சார். தள்ளிடுவேன். தள்ளிடுவியா? எத்தனை வருஷமா இருக்க நீ? 2 3 4 எத்தனை? 6 20 வருஷம் சார். 20 வருஷம் சார். சின்ன வயசுல இருந்து ஹீரோ ஆகணும்னு துடிச்சிட்டு இருக்கேன் சார். சார் சினிமா தவிர வேற எதுவும் தெரியாது சார். எனக்கு எதுவும் தெரியாது சார். எதுவும் வராது சார். மொத்தம் எல்லாரும் திட்டினாங்க சார். நான் நாசமாயிடுவேன்னு சொன்னாங்க சார். மாமா திட்டினா சார். ஊர்ல உள்ளவங்கள வேணான்னு சொன்னாங்க சார். ஆனா நான் ஹீரோ ஆவன்னு சொல்லிட்டு வந்தேன் சார். சார் பாவம் எங்க அக்கா சார். அவளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம அம்மா அவளுக்கு கொடுத்த நகையில எனக்கு கொடுத்தா. அம்மா நகையை விட்டுட்டு அங்க யார்கிட்டயும் சொல்லாம நான் இங்க வந்துட்டேன் சார். சார் மொத்தம் எல்லாரையும் விட்டுட்டு இங்க வந்தேன். வெளியே தலை சொல்றீங்களா சார்? வெளியே தலை சொல்றீங்களா? முடியாது சார். முடியாது சார். முடியாது சார். பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு சார். பரவாயில்லைங்களா சார்? சார் பாத்தீங்களா சார்? ஹாடா இவ்வளவு நேரம் பண்ணது ஆக்ஷனாடா? ஆமா சார். சார் இவோ ஓகே. நோ. நோவா? அவனோனா நீயும் நோவே? அது இல்ல சார். ஓகேன்னு நான் தான் சொல்லணும். இப்போ சொல்றேன் கேட்டுக்கங்க. நீ எனக்கு ஓகே. அட்வான்ஸ் கொடுங்க. ஓகே ஓகே. ஹலோ. இன்டர்வல்ல சேலஞ்சும் இருக்கு, கிளைமேக்ஸ்ல சூபம் கூட இருக்கு. சொல்ற உத்தரவேலு. அம்மா அந்த ஓடக்காஞ்சாம்பட்டி பையன் இங்க இருக்காமா? குட். அவனுக்கே தெரியாம அவனை ஃபாலோ பண்ணு. ஓகேமா. கண்டிப்பா அவன் கூட தான் இருப்பான். அவனை கொன்னுட்டாவது அவளை தூக்கிட்டு வாங்கடா. சலீம் ஐட்டம் அனுப்புறேன்னு சொன்னீங்க, ஏன் அனுப்பல? அர்ஜுன் கால். இருங்க அண்ணே சீரியஸ் ஆகறாரு. ப்ளீஸ் இல்லங்க சார்.
நாளைக்கு விடியறதுக்குள்ள இங்க இருக்கணும். பாஸ் பாஸ் அர்ஜுன் தேங்க்ஸ். அப்ப முதல்ல AK-47 ஹலோ அக்கா நான் தான்க்கா கார்த்திக். நல்லா இருக்கேடா தம்பி. அக்கா ஹாப்பி நியூஸ், எனக்கு ஹீரோவா சான்ஸ் வந்திருக்கு. நிஜம்தானா? ஆமா. அப்பா மாமா என் தம்பி ஹீரோ ஆயிட்டா. அப்பா தம்பி ஹீரோ ஆயிட்டா. பேசுங்கப்பா பேசுங்கப்பா. இல்லக்கா அப்பா என்கிட்ட பேச மாட்டாரு. அவர்கிட்ட சொல்லாம வீட்டை விட்டு வந்துட்டால, அதனால கோவம். நான் ஹீரோ ஆகி வீட்டுக்கு வந்ததும் எனக்கு ஜென்மம் கொடுத்ததுக்கு அவர் காலில் விழுந்து நன்றி சொல்ல போறேன்க்கா. டேய் கார்த்திக், நீங்களா? டேய் ராஜா, எந்த நேரமும் உன் மேல அதிகாரம் செலுத்த பார்த்தேனே தவிர என்னைக்கு உன் மனசை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணல. டேய் என்ன மன்னிச்சிடுறா. அப்பா ஏன் இப்படி பேசுறீங்க? நீ பெரிய ஹீரோ ஆகணும். நான் உன்னை தூக்கி வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் தெரியணும். அந்த ஒண்ணு போதும்பா. உங்க ஆசீர்வாதம் இருந்தா நான் கண்டிப்பா பெரிய ஹீரோ ஆயிடுவேன். ஆறுமுகம் மாமா எழுப்புடா. எதை? கார்த்திக் கட்டவுட்ரா டோக்குறே. கார்த்திக் ஹேய் கார்த்திக் என்னாச்சு? நான் ஹீரோவா செலக்ட் ஆயிட்டேனோ. ரியலி? கார்த்திக் யா ஹேய் கார்த்திக் இறங்க. Congrats. Come on. மாமா கொண்டாட்டம் போடலாமா? ஊரெல்லாம் வெச்சும் பாடித்தான். தையாரி தையா நல்ல சான்ஸ் வந்ததையா, இனிமே நெத்தியாடியா. கடுகாட்டம் உள்ள வித்து மரமாக்கி விண்ணை முட்டு கோளுன்னு ஒண்ணு வேணும்டா. உனக்கே ஜெயித்து நேற்று வரை போனது கனவாய், அது இன்று ஆனது நிஜமாய். வெற்றியை நீ எனக்கு சொந்தம் பார்ப்பேன். புது உலகம் மாறி மாமா கொண்டாட்டம் போடலாமா? எல்லாம் வெச்சும் பாடிதான். தையாரி தையா நல்ல சான்ஸ் வந்ததையா, இனிமே நெத்தியாடியா. வாங்குற பேற்றே இல்ல, பழசோ புதுசோ எதுவும் ப்ராப்ளம் இல்ல. போல் நீயே உன்னை சுத்தாதே, நீ சூரியன் ஆகு, பூமியும் பின்னே வரும். அடிச்சா சிக்ஸர் அடி, உழைச்சா ஜோலை கேடி, சத்துலியும் ஒரு நட்சத்திரமாகிட வேண்டும். அம்மாரே மாமா கொண்டாட்டம் போடலாம்.
நஷ்டம் வரட்டும் வெற்றியே தானின் லட்சியம் வலியும் சுகமும் ரெண்டும் எனக்கு ஒன்னேதான் போற போக்கில நானும் போகிற ஆளு இல்ல சேர நினைக்கும் இடத்தில் சேரும் வரைக்கும் போயறதில்ல அம்மாரே மாமா கொண்டாட்டம் போடலாமா ஊரெல்லாம் மெச்சும் பாடித்தான் தையாரே தையா நல்ல சான்ஸ் வந்த தையா இனிமே நெத்தியாடிதா கடுகாட்டம் உள்ள வித்து பரமாக்கி பின்னை முட்டும் கோலின்னு ஒண்ணு வேணும்டா உனக்கே ஜெயிப்பு வெற்றி வரை போனது கனவாய் அது இன்று ஆனது நிஜமாய் வெற்றியை நீ எனக்கு சொந்தம்
விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லல. என்ன? ஒரு நாள் என் வீட்டு வேலைக்காரி ஒரு விஷயத்த சொன்னா. நீ எங்க இருந்து வந்த? மலேசியால இருந்து. ஏய், ஜெயில இருந்து. என்னோட செல்வாக்கெல்லாம் யூஸ் பண்ணி லட்சங்களை செலவு பண்ணி எதுக்கு நான் உன்னை வெளியே எடுத்தேன்? எதுக்குக்கா? நித்யாவை உனக்கு கட்டி வைக்கிறதுக்காகத்தான். அப்படியா? அக்கா, உன் பிளான் சூப்பர்க்கா. ஆமா. டேய், இவங்க அப்பன் தான் உயில்ல ஒரு வில்லங்க வச்சிருக்கான். நித்யா கல்யாணம் செஞ்சுக்கிட்டா அந்த ஆஸ்தி அந்த ஜோடிக்கு தான் எழுதி இருக்கு. இப்ப இவ எவனோ ஒரு தெரியாதவனை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா அந்த ஆஸ்தி எல்லாம் தன்னோட எடுத்துக்கிட்டு ஓடிடுவா. அப்புறம் நம்ம பொசிஷன் பிளாட்ஃபார்ம் தான். என்ன? அம்மா, நோ, இதெல்லாம் போய். நிஜம். இவ சொன்னதெல்லாம் நிஜம். அம்மா, சின்னப்போ சாப்பாடு வேண்டாம்னா கொஞ்சி கொஞ்சி ஊட்டி விட்ட. பெத்த தாய் இல்லைனாலும் உன் அன்பை பார்த்து நான் எவ்வளவோ பூரிச்சு போயிருக்கேன். ஆனா அந்த அன்புக்கு பின்னால எவ்வளவு விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு. வேண்டாமா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். தப்பாதுமா, வேற வழி இல்ல. இந்த காம்பவுண்ட்ல இருக்கிற எல்லாரும் ஏன் ஆளுங்க. போலீஸும் பொலிட்டீஷியன்ஸும் யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது. என் பவர் என்னன்னு உனக்கு தெரியுமில்ல? சிந்திக்கிறத நிறுத்திட்டு கீழே வா. ஏய், போட்டு கொடுக்குறியா? வாடி. அம்மாக்கு மேல இருந்த அன்பெல்லாம் வெறும் நாடகம்னு தெரிஞ்சு போச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஹேய் நித்யா, வந்துட்டியா? வா 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 வா. இந்த கல்யாண ட்ரெஸ்ல நான் எப்படி இருக்கேன்? சூப்பரா இருக்கல்ல? கல்யாண கடை வந்துருச்சுல்ல? ஆஹா, என் கல்யாணம், ஓ என் கல்யாணம், ஊருக்கெல்லாம் விருது பெற்றா. என்கிட்ட கூட சொல்லாம என் சித்தி அவங்க தம்பி கூட எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கிறது எனக்கு தெரிஞ்சது. உடனே நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். ஆனா என் சித்தியோட ஆளுங்க என்னை துரத்த ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு எங்க போறதுன்னே தெரியல. அப்பதான் உங்க ஊர்ல இருக்கிற என் ஃப்ரெண்டு உஷா ஞாபகம் எனக்கு வந்து. ஆபத்துல இருக்கிற வயசு பொண்ணுங்களை ஆதரிக்கிறதுக்கு நிறைய ஆளுங்க வருவாங்க. அதுல பாதிக்கும் மேல ஆபத்தை உண்டாக்குறவங்களா தான் இருக்காங்க. அதனால எனக்கு இந்த ஊர்ல இருக்கவே பயமா இருக்கு கார்த்திக். இனிமே எதுவும் நடக்காது. நாளை காலைல எனக்கு ஷூட்டிங் இருக்கு. நீ போய் படுத்துக்கோ. குட் நைட். எனக்கு பிடிக்காதவங்க வீட்டுக்கு வந்தா நான் உங்க வீட்டு சேர்ல கூட உட்கார மாட்டேன். டேய் மருத, அம்மா, மரியாதை தெரியாதவங்களோட நான் நேர்ல பேச மாட்டேன், வேலைக்காரங்க மூலமா தான் பேசுவேன்னு சொல்லு. அந்த பொண்ணு யாரு, அவ பின்னாடி யார் யார் இருக்காங்க, எதையுமே தெரிஞ்சுக்காம ஒரு வயசு பொண்ணு அவ வீட்டுல குடி வச்சிருக்காளே, இவளுக்கு என்ன மரியாதை இருக்குன்னு கேளுடா. ஓ, அது நீதானா? டேய், அவ இந்த வீட்டுக்குள்ள எங்க இருந்தாலும் சரி தேடி கண்டுபிடிச்சு இழுத்துட்டு வாங்க. போங்கடா. டேய், இந்த கேட்டை தாண்டி வெளிய போக முடியாது. ஜாக்கிரதை. ஒரு குரல் கொடுத்தா போதும், இந்த காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற அத்தனை பேரும் இங்க வந்து நிப்பாங்க. உனக்கு இந்த காம்ப்ளெக்ஸ்ல இருக்கவங்கள தானே தெரியும், எனக்கு கமிஷனரே தெரியும். பாக்குறியா?
ஹலோ கமிஷனர் சார், நான் கோல்டன் ஃபேக்டரி ஜெயலட்சுமி பேசுறேன். குட் மார்னிங் மேடம். எனி ப்ராப்ளம்? ஆமா சார், இங்க ஒரு பொம்பளை என் பொண்ணை புடிச்சு வச்சுக்கிட்டு ரொம்ப ராங்கித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கா. 2 ஆள் அனுப்பி அவளை தட்டு சொல்லுங்க, அப்பதான் அவளுக்கு புத்தி வரும். மேடம், அவங்கள்ட்ட கொஞ்சம் போனை கொடுங்க. 1 மினிட். ஓ ஏம பேசு. என்னடா தம்பி, சௌக்கியமா இருக்கியா? அக்கா, நீங்களா? நான் தான்டா பேசுறேன். நீதான் இந்த ரவுடிகள் எல்லாம் என்கவுண்டர்ல போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கியே. இங்க நம்ம வீட்டுக்குள்ளேயே 2-3 ரவுடிங்க வந்திருக்காங்க. அப்படியாக்கா? 4-5 போலீஸ உடனே அனுப்பு, துப்பாக்கியோட. அவனுக்கு ஓடிட்டானுங்கடா. இந்தா, அந்த யமனுக்கு நான் அக்கா. கார்த்திக், நான் ரெடி. நீ ரெடியா? எதுக்கு? அதென்ன கார்த்திக், ஃபர்ஸ்ட் டைம் நீ ஆக்ட் பண்ண போற. நான் ஷூட்டிங்க்கு வரக்கூடாதா? அவசியம் இல்ல. அது இல்ல கார்த்திக். வேண்டான்றல. ஷூட்டிங்கே இல்ல, எந்த விஷயத்துக்கும் வெளியே வராத. எதுக்கு சொல்றேன்னு புரிஞ்சுக்க. தேங்க்ஸ் சார். கங்க்ராட்ஸ்யா. எதை செஞ்சாலும் எப்பவுமே நான் டிஃபரெண்டா தான் யோசிப்பேன். இதுல என்ன சார் அவ்வளவு டிஃபரெண்ட்? லவ்வா லட்சியமா? ஆஹா, சூப்பர் டைட்டில் சார். டைட்டில் இல்லையா, தீமே இதுதான். ஓ 1 2 3 4 5. ஓகேவா சார்? ஓகே மாஸ்டர். மந்தாரப்பூவே உன்னங்கம் பந்தாட தூண்டுது பரவானா. மந்தாரப்பூவே உன்னங்கம் பந்தாட தூண்டுது பரவானா. வங்காள காட்டு எப்போதும் பஞ்சாங்கம் பாட்டி வருகிறதா. உம்மா கேட்கிறேன் நுகட்டோரமா, அம்மா என்கிறேன் வெகு நேரமா. கட்டில் ஜலா இனி மாறுமே, வெக்கம் வெற்றியே சட்டம் போடுமே. உடல்கள் 2 இலையும் பின்னி பிணையும் உருகி கரையும்.
தாளம் என்னவோ தில்லானா பாவத்தோடு நீ பாடுவேன் சரிதானா கொடு என்று சொல்லவும் மாட்டேன் பிடி என்று தள்ளவும் மாட்டேன் பிடியும் வரை உன்னை விட மாட்டேன் உறவு இனிக்கும் கனவு பலிக்கும் உனக்கும் எனக்கும் சொர்க்கம் கிடைக்கும் மந்தாரப்பூவே உன்னங்கம் பந்தாட தூண்டுது வரபானா உம்மா கேட்கிறேன் உதட்டோரமா கட்டில் ஊஞ்சலா இனி மாறுமே உடல்கள் இரண்டும் இணையும் எண்ணி பிணையும் உருகி கரையும் மந்தாரப்பூவே உன்னங்கம் பந்தாட தூண்டுது வரவானா சார் முகூர்த்தத்துக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. ஆட கொஞ்சம் இருங்க சார். மேடம் இன்னும் வரல. மேடம் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணாதான் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். யார் சார் அவங்க? ஆட அவங்க யாருன்றியா? அந்த மேடம் நமக்கு லட்சுமி தேவி மாதிரி இல்ல. அந்த மேடம் நம்ம சினிமாவை ஆற்காடு சேலம் நெல்லை ஏரியாங்க மொத்தத்தையே வாங்கிட்டாங்கல்ல. அத்தோட அந்த மேடம் நம்ம சினிமாவுக்கு ஃபைனான்சியர் கூட. படிக்காமலே பிசினஸ் ஆயிருச்சு. மேடம் வந்துட்டாங்க. வணக்கம் மேடம், வாங்க. கேமரா சுவிட்ச் ஆன் பண்ணுங்க, நான் ஷூட்டிங் ஆரம்பிச்சிடுறேன். நான் இந்த கேமராவை ஆன் பண்ணணும்னா என் கண்டிஷன் ஞாபகம் இருக்குல்ல? இருக்குங்க மேடம். கார்த்திகே இங்க வாயா. சார் கார்த்திகே, நான் சொன்னேன்ல இவர்தான் மேடம் நம்ம சினிமா ஹீரோ. இதுக்கு முன்னாடி சொன்னனே அந்த மேடம் தான். வணக்கம் மேடம். மேடம் கூட ஏதோ பர்சனலா பேசுறாங்களா? அம்மா அந்த ஒயரும் அந்த கலரு அந்த பிசிக்கு ஒரு ஹீரோக்குண்டான எல்லா லட்சணங்களும் உனக்கு இருக்கு. தேங்க்ஸ் மேடம். ஆனா உன் கனவு நிறைவேறணும்னா ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. சிக்கலா? என்ன மேடம்? டேய் சொல்லுடா. இது பாரு, டைம் வேஸ்ட் பண்ண எனக்கு இஷ்டம் இல்ல. அதனால டைரக்டா வந்துடுறேன். உங்ககிட்ட இருக்கா பாரு நித்யா, அந்த பொண்ண மரியாதையா கொடுத்துரு. நீ ஹீரோ ஆகணும்னா அந்த பொண்ணை எங்க கிட்ட ஒப்படைக்கணும். நீ அந்த வேலையை செஞ்சா நாங்க உன் ஜோலிக்கு வர மாட்டோம். நீயும் ஹீரோ ஆயிடலாம். ஏய் ப்ரொடியூசர், சொல்லுங்க ஐயா. பாவம் சின்ன வயசு, ஏதேதோ நினைச்சுக்கிறான். அவனுக்கு நல்லா சொல்லுங்க. இதுல அவன் லைஃப் மட்டும் இல்ல, உங்க சினிமா கூட அடங்கி இருக்கு. ஏண்டா தம்பி சதாகிற? அந்த பொண்ணு கொண்டு வந்து ஒப்படைக்கலாம்ல. ஆட ஒப்புக்கு தம்பி, இல்லனா நீ இந்த படத்துல இருக்க மாட்ட. அம்மா ஒத்துக்குருவாரு, நீங்க பேசுங்க. நீங்க வாங்க சார். நல்லா யோசிச்சுக்க. நீ பெரிய ஹீரோவாய் ஊருக்கு போறியோ இல்ல கேவலம் அந்த பொண்ணோட ஊருக்கு போறியோன்னு டிசைட் பண்ணு. ஹீரோ ஆசையில போனவனுங்களா சென்னையில பரதேசிகளா தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வேஷங்கிறது பிளேட்ல வச்சு கொடுக்கிற தாம்பூலம் இல்ல கார்த்திக். அதுக்கு எவ்வளவோ கஷ்டப்படணும். உருப்படாதவன நீ இந்த ஜென்மத்துல தேர மாட்ட. இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீ நினைச்சதை கண்டிப்பா சாதிப்ப. வா போலாம். என்ன அவ்வளவு யோசிக்கிற? உன்னை நடக்க வச்சு அடிக்கிறதா நிக்க வச்சு அடிக்கிறதான்னு? அடுத்தவங்க சொத்துக்காக ஆசைப்படுற அயோக்கிய பையன்டா நீ. உன்கிட்ட என்னடா பேசுறது? இங்க பாரு, நித்யாவை எதுக்காகவும் நான் உங்க கிட்ட ஒப்படைக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? நித்யா என் உயிர். நித்யாவை நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன். நித்யாவுக்காக நான் உயிரை எடுக்கவும் ரெடி, கொடுக்கவும் ரெடி. ஏய்,
முடியாதுன்னு சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? சொத்த சுருட்டுறதுக்காக நித்யாவை இந்த குள்ள நறுக்கி கூட்டி கொடுக்கறங்கறியே. நீ எல்லாம் ஒரு பொம்பளை, உன்னால என்ன பண்ண முடியும்? ஏய், என் நித்யா மேல உன் நிழல் விழுந்தாலும் சரி, மூஞ்சி முகரை எல்லாம் சதைச்சிடுவேன். அண்ணா, நம்ம ஊருக்காரங்களும் சென்னைக்கு வந்து அந்த ஹீரோ எங்க ஊருக்காரர்னு சொல்ற அளவுக்கு பெரிய ஆளாகணும். கண்டிப்பா நான் உன்னை தூக்கி வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் திரியணும். நாளைக்கு நீ ஹீரோ ஆனதும் இந்த மாதிரி 10 மடங்கு எனக்கு வாங்கி கொடு. நித்யா, 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 நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்க தெரியுமா? காலையில ஷூட்டிங் நடந்தது, நான் கனவுல கூட நினைக்கல அவ்வளவு நல்லா நடக்கும்னு. எங்க ப்ரொடியூசர், டைரக்டர், யூனிட்காரங்க எல்லாரும் ஆக்டிங்க பார்த்து ஒரே பாராட்டு. அடச்சே, அங்க என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாதுல? ஒரு சீன் சொல்றேன். சீன் என்னன்னா, ஹீரோ ஹீரோயின் கிட்ட தான் காதல சொல்லணுமா, ஓகேவா? நீ ஹீரோயினா, ஓகேவா? நான் ஹீரோ. நான் வந்து உன்கிட்ட என் மனசுல இருக்கிறத சொல்றேன், ஓகேவா? ஓகே. நீனா எனக்கு ரொம்ப இஷ்டம். நான் உன்னை காதலிக்கிறேன். இத்தனை நாள் நம்ம சேர்ந்து இருந்தாலும் இந்த விஷயத்தை சொல்ல முடியாம போயிடுச்சு. இன்னைக்கு கூட சொல்ல முடியலன்னா இந்த ஜென்மத்துல சொல்ல முடியாது. உனக்காக நான் எதையும் விட்டுறதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா உன்னை மட்டும் விட முடியாது. I love you. I love you, Nitya. I love you, Nitya. Sorry. கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். டைரக்டர் சார் கட் சொன்னாரா? அங்க எல்லாரும் ஒரே கிளாப்ஸ் அடிச்சாங்க. எல்லாரும் என்கிட்ட வந்து நல்லா பண்ணிட்டீங்க, சூப்பர் எக்ஸ்ட்ராடினரின்னு சொல்லி புகழ்ந்து தள்ளிட்டாங்க. அங்க இருந்தவங்க எனக்கு ஃபேன்ஸ் ஆயிட்டாங்க. நித்யா, 20 வருஷம் கனவு நிஜமாயிடுச்சு நித்யா. என் அம்மா ஆசை நிறைவேறிடுச்சு நித்யா. என் அக்கா கோரிக்கையை தீர்ந்துடுச்சு. நான் சந்தோஷமா இருக்கேன். தாங்கிக்க முடியல. ஆனந்தத்தை தாங்கிக்க முடியாம கண்ணீர். ஹலோ ஹலோ ஹலோ, யாரு? அக்கா. டேய் தம்பி, உன் குரல் எதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு? என்னாச்சு? கனவுங்கிறது நிலையானது இல்ல. கொஞ்ச நேரம் தான் தெரிஞ்சிடுச்சுக்கா. நீங்க எல்லாரும் நான் பெரிய ஹீரோ ஆகணும்னீங்களா? எனக்கு அந்த வாய்ப்பு வந்த மாதிரி வந்து போயிடுச்சுக்கா. கார்த்திக், அங்க என்ன நடந்ததோ விவரமா சொல்லுடா. அக்கா, நான் ஹீரோ ஆயிட்டேன்னு தெரிஞ்சப்போ ஊர்ல எல்லாரும் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும்க்கா. ஆனா இப்போ நான் எதுக்கும் வேலைக்காகாதவனா நம்ம ஊருக்கு வந்து என் முகத்தை எப்படி காட்டுறதுன்னு எனக்கு தெரியலக்கா. என் வாழ்க்கை என்னன்னு எனக்கு தெரியலக்கா. நான் தோத்து போயிட்டேன். கார்த்திக், நித்யா, நான் சந்தோஷத்துல எனக்கு எல்லாம் தெரியும் கார்த்திக்.
நான் உன் ஷூட்டிங்க்கு வந்திருந்தேன். கார்த்திக், கார்த்திக், உனக்கு அம்மானா இஷ்டமா, ஹீரோ ஆகிறது இஷ்டமா? அம்மாவுக்கு நான் ஹீரோ ஆகிறதே இஷ்டம். கார்த்திக், அக்கானா இஷ்டமா, ஹீரோ ஆகிறது இஷ்டமா? அக்காவுக்கு நான் ஹீரோ ஆகிறதே இஷ்டம். கார்த்திக், நான் இஷ்டமா, நீ ஹீரோ ஆகிறது இஷ்டமா? என் கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறியே. நித்யா, நாம நாளை காலையில ஊருக்கு போறோம். நித்யா, போலாமா? நான் உன் கூட வரப்போறது இல்ல. ஏன்னா நீ சினிமாவை விட்டுட்டது எனக்காக இல்ல, என் ஆஸ்திக்காக. நித்யா, இத்தனை நாளா இல்லாத பாசம் நான் யாருன்னு என் ஆஸ்தி எவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறமா பொத்துக்கிட்டு வந்துருச்சா கார்த்திக்? என்ன பேசுற நீ? 20 வருஷ வாழ்க்கை லட்சியத்தை பணத்துக்காக விட்டுட்ட. உன்னை நம்பி எப்படி வருது கார்த்திக்? ஏன் நீ உங்க ஊர்ல யார் பங்களாலையோ வச்சு எத்தனையோ பொய்ய சொல்லி என்கிட்ட பணத்தை வசூல் பண்ணலையா என்ன? ₹1,00,000 அத்தனை நாடகம் ஆடினவன் நீ பல கோடி ரூபாய் மதிப்புள்ள என் ஆஸ்திக்காக தியாகங்கிற சாக்க வச்சு இந்த மாதிரி ஆக்ட் செய்ய மாட்டியா என்ன? இந்த கொஞ்ச நாளா தெரிஞ்சுக்கிட்ட நீயே என் பணத்து மேல இவ்வளவு ஆசை வச்சா என்ன 20 வருஷமா வளர்த்து பெரியவளாக்குன என் அம்மா ஆசைப்பட்டதுல தப்பு என்ன இருக்கு? அதான் நான் எங்க வீட்டுக்கே கிளம்பி போறேன். எங்க அம்மா சொன்ன மாதிரி அவனையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரி வா. எங்க? உன் வீட்டுல நானே இறக்கி விட்டுடுறேன். வா. என்ன காப்பாத்துறதுக்காக நீ உன் லட்சியத்தையே விட்டு கொடுத்துட்ட. ஆனா உன் லட்சியத்துக்காக நான் என் வாழ்க்கையே தியாகம் பண்றதா முடிவு பண்ணிட்டேன் கார்த்திக். குட் பை கார்த்திக். ஏதேதோ ஞாபகங்கள் நெஞ்சில் எழுகின்றதே, அந்த ஞாபகங்கள் காயங்களால் அழுகின்றதே. என்னுள்ளே சந்தோஷம் நாட்டியமாடியதே, அந்த ஆகாயத்தை பாதங்கள் தீண்டியதே. என் கவலைகளாவியாய் கலைந்ததே, என் வாழ்க்கையில் பூமழை பொழிந்ததே. புது உறவு தந்த ஆனந்தம் நல்வரவு சொன்னதே நெஞ்சம். அந்த காலம் என் வாழ்வில் இனி மீண்டும் மலர்ந்திடுமா? ஒருவேளை நித்யா திரும்பி வந்துட்டாள்னா முதல்ல அவ சொத்து எல்லாத்தையும் என் பேருக்கு எழுதி வாங்கிக்கணும். அப்படி வந்தா உங்க தம்பியை தானமா கல்யாணம் பண்ணிக்க போறா, அப்புறம் எதுக்குமா எழுதி வாங்கணும்? நித்யாவுக்கு என் தம்பியை கண்டாலே பிடிக்காது. இருந்தும் என் தம்பியை கல்யாணம் பண்ணிக்க ஏன் ஒத்துக்கிறா? அந்த பையல பெரிய ஹீரோ ஆக்கணுங்கிறதுக்காகத்தான். ஒருவேளை அவன் பெரிய ஹீரோ ஆயிட்டா இவ என் தம்பியை விட்டுட்டு அந்த பைய கூட போக மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? அப்ப என்னதாம்மா பண்ண போறீங்க?
நான் அந்த பையன் நடிக்கிற படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ண போறதும் இல்ல, அந்த பையன் இந்த ஜென்மத்துல ஹீரோ ஆக போறதும் இல்ல. நீங்க பேசுறதெல்லாம் நித்யா கேட்டுக்கிட்டு இருக்காமா? தெரிஞ்சிருக்க என்னால முடியாது என்னால கூட முடியாது நித்யா. I love you நித்யா. I love you. வெட்டுங்கடா அவனை. வாழ்க்கையை நாசமாக்க நினைச்சா? கார்த்திக், அம்மா இல்லாத குறை தெரியாம உன்னை உங்க அக்கா எப்படி வளர்த்தாங்களோ என்ன எங்க அம்மா அப்படிதான் வளர்த்தாங்க. எனக்கு ஊட்டி ஊட்டி தின்ன வச்சாங்க. அந்த தாய என் கண்ணு முன்னாலேயே வேண்டாம் கார்த்திக். நித்யா, அம்மா தப்பு செஞ்சாலும் ஆதரிக்கலாமே தவிர அடிச்சிட கூடாது. வேண்டாம் கார்த்திக். பாத்தியா, நீ அவளுக்கு என்ன கெடுதல் பண்ணாலும் அவ உனக்கு சப்போர்ட் பண்றா. இதான் பாசம் கெடுத்து. உனக்கு நித்யாவோட ஆஸ்தி வேணும், நித்யாவுக்கு உன்கிட்ட அம்மா பாசம் வேணும். எனக்கு நித்யா வேணும், நித்யா மட்டுமே வேணும். இந்த ஆஸ்தி எல்லாம் உன் தலைமையில எடுத்து போட்டுக்கோ. ஆமா நித்யா, என்ன மன்னிச்சிரு நித்யா. அந்த மாதிரி சொல்லாதம்மா. நாங்கிற சுயநலத்தை விட அடுத்தவங்களோட பகிர்ந்துக்கிறதுல தான் சந்தோஷம் இருக்குன்னு நான் இப்பதான்